Therefore, let us turn to Psalm 78, verse 22 here. Both are mentioned about believing and trusting. 78 சங்கீதம் 22 வசனம். இங்கே தேவனை விசுவாசிப்பதும் தேவனை நம்புவதை பற்றியும் எழுதியிருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எரிந்தது. They believed not in God and trusted not in His salvation. So, they believed not and trusted not. இங்கே தேவனை விசுவாசியாமலும் நம்பாமலும் இருந்தார்கள். So, both are different. இவை இரண்டும் வித்தியாசமானவைகள். Believing, even devil also believes there is a God, and even devil trembles. விசுவாசிப்பது என்று சொல்லும் பொழுது பிசாசு கூட விசுவாசிக்கிறான், பிசாசு நடுங்குகிறான். Read James 2:19. யாக்கோபு 2 அதிகாரம் 19 வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. Thou believest that there is one God, thou dost well, the devils also believe and tremble. So, believing, even devil also believes and trembles. இப்படியாக விசுவாசிப்பது என்றால் பிசாசும் விசுவாசிக்கிறான், நடுங்குகிறான். Devil believes there is a God, a living God, and trembles. பிசாசு ஒரு ஜீவிக்கிற தேவன் உண்டு என்று விசுவாசித்து நடுங்குகிறான். But that belief of the devils do not do any or does not do any good. The demons continue to be demons. இந்த பிசாசு மெய்யான தேவனை விசுவாசிக்கிறானே, அந்த விசுவாசமானது அவனுக்கு ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறது. அவன் தொடர்ந்து பிசாசாகவே இருக்கிறான். But what is trusting in God? ஆனால் தேவனை நம்புவதென்றால் என்ன? Believing is God, say God is able to do anything. விசுவாசம் என்றால் தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடும் என்றதான We விசுவாசம். all may believe. நாம் எல்லோரும் விசுவாசிக்கலாம். Even non-Christians may believe, oh, God is able to do all things. கிறிஸ்தவர் அல்லாத மற்றவர்களும் கூட தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடும் என்று விசுவாசிக்கிறார்கள். But what is trusting in God? ஆனால் தேவன் மேல் நம்பிக்கையாயிருப்பது என்றால் என்ன? God is able to do everything for me. எனக்காக எல்லாவற்றையும் என் தேவன் செய்து முடிக்க வல்லவர். God will do everything for me. எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்வார். That is trusting in God. இதுதான் தேவன் மேல் நம்பிக்கையாயிருப்பது. That makes all the difference. இதுதான் வித்தியாசத்தையே உண்டு பண்ணுகிறது. Many of us believe that there is a God and God is able to do anything. அநேகர் நாம் விசுவாசிக்கிறோம், நமக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்று. But trusting in God means God will do everything for me. ஆனால் தேவனை நம்புவதென்றால் எனக்காக என் தேவன் எல்லாவற்றையும் செய்வார். So, to come to that state, we should know our God personally. இந்த நிலவரத்தை நாம் அடையும்படியாக நாம் நம்முடைய தேவனை தனிப்பட்ட முறையில் நன்றாக புரிந்து கொள்ள If we வேண்டும். really know our God only, we can trust Him. நாம் நம்முடைய தேவனை அறிந்தால் ஒழிய நாம் அவரை நம்ப முடியாது. Unless I know Brother Sam Benjamin, how can I trust him? நான் பிரதர் சாம் பெஞ்சமினை அறியாவிட்டால் நான் எவ்வாறு அவரை நம்புவது? You know your mother, don't you? நீங்கள் உங்களுடைய தாயை அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? So you can trust her. ஆனபடினால் நீங்கள் அவரை நம்புகிறீர்கள். These children, they trust the mother. இங்கே இருந்தாலே இந்த சிறு தம்பிமார் அவருடைய தாயை அவர் நம்புகிறார்கள். Are they worried whether when I go back for lunch, will my mother cook some food and give me? Do they have any doubt? இப்பொழுது இவர்களை கேட்டு பாருங்கள், நான் வீடு திரும்பின பின்பு என்னுடைய தாய் எனக்கு ஏதாவது ஆகாரம் தருவார்களா இல்லையா என்றதான பதட்டம் உண்டா? Anyway, children their mind is not here. They are doing their own things here. இவர்கள் இங்கே கவனிப்பதில்லை, அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். So, they don't have any doubt whether the mother will give lunch or she will eat everything and will leave the pot empty. None of these children have any doubt about that. ஆகவே இவருடைய தாயை குறித்து இவருக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகாரம் இல்லாமல் வெறும் பானையை தான் காட்டுவார்களா அல்லது ஆகாரம் தருவார்களா என்ற சந்தேகமே இல்லை. They don't have any worry about it. அவர் இதை குறித்து சற்றேனும் கவலைப்படுவதில்லை. So, because they trust the mother. ஏனென்றால் தாயை அவர் நம்புகிறார்கள். So, we must know our God. Then only we will be able to trust Him. ஆகவே நாம் நம்முடைய தேவனை அறிந்து கொண்டால்தான் அவரை நம்ப முடியும். So, believing is different from trusting. ஆகவே விசுவாசிப்பதும் நம்புவதும் வித்தியாசமானவைகள். Once Pastor Don mentioned பாஸ்டர் டான் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், that on the Niagara Falls, one man put a string across the Niagara Falls and he was walking across. ஒரு மனிதன்
இந்த நயகரா ஃபால்ஸ் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு ஒரு கம்பி அல்லது ஒரு கயிறை கட்டி அதன் மேல் நடந்து வந்தாராம். It was so frightening to see, because if he slips, he will be dead in the Niagara Falls. பார்க்கிற எல்லாரும் பயந்து கொண்டிருந்தார்கள். அந்த கயிறிலிருந்து அவன் தவறி விழுந்தால் அந்த நீருக்குள்ளாக அல்லது தண்ணீருக்குள்ளாக விழுந்து மரித்து போவான். So second time while he was about to walk around, அப்பொழுது இரண்டாம் முறையாக அந்த நீர்வீழ்ச்சி வழியாக நடக்க சென்றான். he asked the audience who were with pin drop silence looking at him. அங்கே இருந்ததான ஜனங்கள் பார்த்து கொண்டார்களே, அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். Do you believe that I will be able to walk across the line? நான் இந்த கயிற்றின் மேல் மறுபடியும் நடக்க கூடும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? They all told, oh yes, yes, we know that you will walk across the line. We believe that. எல்லாரும் சொன்னார்கள், நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீ அந்த கரைக்கு நடந்து செல்வாய். All right, one of you, can you just come on my shoulder and sit? அப்பொழுது அவர் நின்று பார்த்தவர்களை கூப்பிட்டு, யாராவது ஒருத்தர் வந்து என்னுடைய தோளின் மேல் அமர்ந்து கொள்ளுங்கள். Nobody wants to go. ஒரு நபரும் முன்னாக வரவில்லை. So they all told, yes, yes, we believe you can walk across. ஆனால் அவர் கொடுத்த விடையோ, நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீ நடந்து செல்வாய். But I don't trust you that I can be on your shoulder. ஆனால் உன்னுடைய முதுகின் மேல் ஏறிக்கொள்ள எனக்கு நம்பிக்கை இல்லை. So we may say we believe, but trusting is something practical. ஆனால் அது இது போலவே விசுவாசிக்கிறோம் என்று நாம் சொல்லுவோம், ஆனால் நம்புவது வித்தியாசமானது, அது செயல்முறை. This morning we want to learn how to trust our God. ஆகவே இன்று காலையில் நாம் நம்முடைய தேவனை எவ்வாறு நம்புவது என்று நாம் படிக்க வேண்டும். Unless we really personally know, we will not be able to trust our God. நாம் தனிப்பட்ட முறையில் நம்முடைய தேவனை அறிந்தால் ஒழிய நாம் அவரை நம்ப முடியாது. So before I was born again, I thought God is like a military dictator. நான் இந்த ரட்சிப்பு அடைவதற்கு முன்பதாக நான் யோசித்தேன், நம்முடைய தேவனா ஒரு சேனை தலைவனை போல, ஒரு மிலிட்டரி மனுஷனை போல இருப்பார். I was afraid of that God. நான் அந்த தேவனை கண்டு பயந்து கொண்டிருந்தேன். If I do anything wrong, he may have a big, like a bullet or a machine gun, he will blow off my head. நான் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அவர் ஒரு மெஷின் கன்னை வைத்து என்னுடைய தலையை நீக்கி விடுவார். Oh, God is so terrible. தேவன் இவ்வளவு கொடூரமானவர். So that was my understanding about God. ஆகவே தேவனை குறித்ததான ஒரு பயங்கரமான சிந்தை எனக்குள்ளாக இருந்தது. I used to be very naughty when I was small. நான் சிறிய பையனாக இருக்கும்போது மிகவும் குறும்புக்காரனாக இருந்தேன். My mother used to keep some banana bunches in the dark chamber to ripen it. என்னுடைய தாய் ஒரு இருட்டறையில் பத்திரமாக வாழைப்பழத்தை பழுக்கும்படியாக வைத்திருப்பார்கள். So what I will do, before it ripens, I will go to the chamber and one by one I will be eating the ripe ones and throw away the skin in the room itself. ஆனால் நானும் அந்த இருட்டறையில் சென்று இந்த பழம் பழுப்பதற்கு முன்பதாக நன்றாக பழுத்திருக்கிறதான பழங்களை தின்னுவிட்டு அந்த தோலை நான் தூக்கி வீசி விடுவேன். And one day as I was doing that, ஒரு நாள் நான் இவ்வாறு செய்து கொண்டிருக்கும் பொழுது my mother caught me. என்னுடைய தாய் என்னுடைய கையை பிடித்து And விட்டார். she scolded me. என்னை திட்டினார்கள். That banana bunches are going as an offering for St. Anthony's Church. இந்த வாழைப்பழ குலை இருக்கிறதே, அது சென்ட் ஆண்டனிஸ் ஆலயத்துக்கு காணிக்கையாக கொடுக்கப்பட If வேண்டும். you eat that, St. Anthony's will come and throttle you. நீ அந்த வாழைப்பழத்தை புசித்தால் சென்ட் ஆண்டனிஸ் வந்து உன் கழுத்தை நெருக்கி விடுவார். I was afraid of St. Anthony's. நான் உடனே சென்ட் ஆண்டனிஸா பயம்தான். I stopped going to the art chamber and eating the banana. அந்த நாளிலிருந்து அந்த இருட்டறையில் சென்று வாழைப்பழம் திருடுவதை நிறுத்திவிட்டேன். Not that I didn't want to eat, அதை சாப்பிட வேண்டாம் என்று இல்லை, because I was afraid of St. Anthony's. ஏனென்றால் இந்த சென்ட் ஆண்டனிஸை கண்டுதான் எனக்கு பயம். Even night I will thinking some wind blowing or some noise, whether St. Anthony's is coming to throttle me. I was afraid. இரவில் நான் படுக்க அறையில் இருக்கும் பொழுது சற்று காற்று அதிகமாக வீசினால், ஓ சென்ட் ஆண்டனிஸ் என்னுடைய கழுத்தை நெருக்க வந்துவிட்டார் என்று யோசிப்பேன். So that was the understanding I had about God. இப்படியாக தேவனை குறித்ததான கூற்று நோக்கம் இவ்வாறு எனக்குள்ளாக இருந்தது. So frightened of that somebody who is like a terrorist. தேவன் என்றால் ஒரு தீவிரவாதி, அப்படியாக யோசித்து பயந்தேன். So some Pentecostal people also are like that. They think God is like a terrorist. சில பெந்தேகோஸ்தே ஜனங்கள் கூட நம்முடைய தேவன் ஒரு தீவிரவாதி என்று எண்ணி பயந்து இருக்கிறார்கள். Or some military dictator waiting with a machine gun if you do anything wrong to blow off your head. அல்லது ஒரு ராணுவ அதிகாரி போல கண்ணோடு கூட துப்பாக்கியோடு இருக்கிறார், ஏதாவது தவறு செய்தால் சுட்டே சுட்டு விடுவார். If that is your idea about your God,
you cannot trust him. உன்னுடைய தேவனை குறித்து இது உன்னுடைய சிந்தையா இருக்கும் என்றால் நீ உன் தேவனை நம்பவே முடியாது. If you know somebody who is so loving, caring, helpful to you, that person only you can trust. உன்னை அதிகமாக நேசித்து உனக்கு உதவி செய்து உன்னை தாங்குறதான ஒரு நபரை நீ நன்றாக நம்புவாய். Now our God has so many names. நம்முடைய தேவனுக்கு அநேக பெயர்கள் உண்டு. He is called Heavenly Father. அவர் பரமபிதா என்று அழைக்கப்படுகிறார். He is called the Bridegroom. அவர் மணவாளன் என்று He is அழைக்கப்படுகிறார். the Shepherd. அவர் நல்ல மேய்ப்பன் என்று And he அழைக்கப்படுகிறார். is the Rose of Sharon and the Lily of Valleys, like that. So many names. ஷாரோன், ரோஜா, பள்ளத்தாக்கு, லீலி, இப்படியாக பெயர்கள் அநேகம் உண்டு. Out of them all, there is one sweet name for our God. இதெல்லா பெயர்களின் மத்தியிலும் நம்முடைய தேவனுக்கு ஒரு இனிமையான நல்ல பெயர் உண்டு. Beloved ones, we want to study that. That will help us to trust him. அருமையானவர்களே, இந்த பெயரை நாம் படிக்க வேண்டும். அதன் மூலமாக நாம் அவரை நம்பலாம். Shall we turn to Genesis chapter 17 verse 1? Here we find the beautiful name of our God. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்முடைய தேவனுடைய அருமையான பெயரை குறித்து வாசிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. And when Abraham was 90 years old and 9, the Lord appeared to Abraham and said unto him, I am the Almighty God, walk before me and be thou perfect. That word, I am the Almighty, the original word is beautiful. That is El Shaddai. நான் சர்வ வல்லமையுள்ளதான தேவன் என்றதான இந்த வார்த்தை மூல பதத்தில் வாசிக்கும் பொழுது எல் ஷடாய் என்று நாம் வாசிக்கிறோம். Do you know what is the meaning of El Shaddai? எல் ஷடாய் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? I think almost all of you will know. What is mean by El Shaddai? எல் ஷடாய் என்றால் அர்த்தம் என்ன சொல்லுங்கள். Right. Mother like God. தாயை போன்றதான தெய்வம். I am the mother like God. நானே தாயை போன்றதான தெய்வம். Walk before me and be thou perfect. எனக்கு முன்பதாக நடந்து உத்தமனாயிரு. A mother will never allow the child to walk behind the mother. ஒரு தாய் அவருடைய பையனை அல்லது அவருடைய மகளை பின்னாக நடக்க விட மாட்டார். If the child walks behind, the mother cannot see. அந்த குழந்தையானது பின்னாக நடந்தால் தாய் அந்த குழந்தையை பார்க்க The முடியாது. mother cannot watch over. அவர்களை கவனித்து பார்க்க முடியாது. If the child is walking in front, ஆனால் பிள்ளையானது முன்பாக நடக்கும் பொழுது always she can be watchful. அந்த குழந்தையின் மேல் கருத்தாக கவனிப்பார்கள். Walk. I am the mother like God. Walk before me and be perfect. நான் தாயை போன்றதான தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. That word is so beautiful. இந்த வார்த்தை மிகவும் அருமையான வார்த்தை. Abraham did not have any children. ஆபிரகாமுக்கு குழந்தைகளே இல்லை. Although he had one Ishmael through Hagar, that was not supposed to be his inheritance. ஆகார் மூலமாக இஸ்மவேலை பெற்றாலும் கூட அது அவருடைய சுதந்திரமாக He காணப்படவில்லை. was very old, 90 years old and 9. 99 வயது உடையதான மூத்தவராக இருந்தார். He was far away from his own native place. அவருடைய சொந்த இடத்திலிருந்து தூரத்தில் காணப்பட்டார். He did not build a house for himself. அவனுக்கென்று ஒரு வீடையும் கட்டவில்லை. He had a nephew, that nephew Lot left him and gone away. அவனுக்கு இருந்ததான் அந்த நெருங்கின நபர், அவரும் அவரை விட்டு சென்று விட்டார். His wife was very old. அவருடைய மனைவியும் மிகவும் வயது He நிறைந்தவர்கள். had nothing in the world to hope for. ஆகவே இந்த உலகத்தில் நம்பக்கூடியதான ஒன்றுமே இல்லை. Then the Lord told, you don't need to be afraid, Abraham. அவ்வேளையில் தான் தேவன் சொல்லுகிறார், ஆபிரகாமே பயப்படாதே, I am your mother like God. நானே உன் தாய் போன்றதான தெய்வன், And I will make you perfect. நான் உன்னை உத்தமனாக மாற்றுவேன். So, you can trust your mother, don't you? உங்களுடைய தாயை நீங்கள் நம்புவீர்கள் அல்லவா? You know that she suffered so much for you and brought up. உனக்காக இவ்வளவாக பாடுபட்டு உன்னை வளர்த்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். That is a reality. இதுதான் மெய்ப்பொருள். Dear children of God, that is true about your loving Jesus. உங்களுடைய அன்பான இயேசுவை குறித்து இது உண்மைதான். He suffered more than any human being in this world for you. எந்த ஒரு மனுஷனை காட்டிலும் அதிகமாக உனக்காக அவரே பாடுபட்டார். Even if you were the only person on this earth, still he would have suffered and died for you. இந்த பூமியில் நீ ஒருவர் தான் இருந்தாலும் கூட உனக்காக அவர் பாடுபட்டு மரித்திருப்பார். You shouldn't take Jesus died for the whole world. That will not give any meaning in your life. இயேசு முழு உலகத்துக்காக மரித்தார் என்றதான பொதுவான கருத்து உடையவனாய் இருக்கக்கூடாது. உன்னுடைய ஜீவிதத்தில் அது எந்த கருத்தையும் வெளிப்படுத்தாது. You should know
Jesus died personally for me. ஆனால் எனக்காக இயேசு மரித்தார் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். That makes the difference. அதுதான் வித்தியாசத்தை உண்டு பண்ணும். That is what we read in Galatians chapter 2 verse 20. அதைதான் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். I am crucified with Christ, nevertheless I live, yet not I, but Christ liveth in me. And the life which I now live in the flesh, I live by the faith of the Son of God, who loved me and gave himself for me. See that word, he who loved me and gave himself for me. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். So, dear child of God, that will make the difference in your life. அருமையானவர்களே, இதுதான் உங்களுடைய ஜீவிதத்தில் வித்தியாசத்தை உண்டு பண்ணும். He loved me, not loved us. எங்களை நேசித்ததல்ல, என்னை நேசித்தார். He loved me and gave himself for me. என்னை நேசித்து எனக்காக அவரையே ஒப்புக் கொடுத்தார். If he died for me, அவர் எனக்காக மரித்திருந்தார், he is living for me. எனக்காக அவர் ஜீவிக்கிறார். Once a mother told a boy, son, the only reason I am living for you. ஒருமுறை ஒரு தாய் அவனுடைய மகனை பார்த்து சொன்னார்களாம், நான் ஜீவிக்கிறதுக்கு ஒரே காரணம் உனக்காக தான். That is very true with Jesus. இயேசுவை பொறுத்தமட்டிலும் இது மிகவும் உண்மையாக If இருக்கிறது. you ask Jesus, he will say, my son, my daughter, the only reason I am living, I was raised from the dead, is to live for you. இயேசுவை நீங்கள் இந்த கேள்வி கேட்பீர்கள் என்றால் அவர் சொல்லுவார், மரித்தோர்ந்து நான் உயிரோடு எழும்பினது உனக்காக தான். He is mother like God. அவர்தான் தாய் போன்றதான தெய்வம். You think about your mother, உங்களுடைய தாயை நீங்கள் கவனித்து பாருங்கள். how caring, loving she is. எவ்வளவாக அவர் பத்திரமாக உங்களை பாதுகாக்கிறார். Do you have any doubt about her love? அவருடைய அன்பை குறித்து நீங்கள் சற்றேனும் சந்தேகம் உண்டா? Do you think that today when she gave the tea, she put some poison there and gave you to kill இன்றைக்கு you? காலையில் தேநீர் கொடுத்த பொழுது அவர்கள் ஏதோ விஷம் கலந்து விட்டார்கள் என்று நீ சந்தேகம் படுகிறாயா? No, you don't. Unless you become mad, you don't doubt. நீ பைத்தியக்காரனாய் இருந்தால் ஒழிய அப்படிப்பட்டதான சந்தேகம் உன் ஜீவித்தில் வராது. You know that your mother gives the very best for you. ஏனென்றால் உடைய தாய் மிகவும் சிறந்ததை தான் உங்களுக்கு தருவார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். So, beloved ones, if you have to trust in your God, அருமையானவர்களே, ஆகவே நீங்கள் உங்களுடைய தேவனை நம்ப வேண்டும் you என்றால் must know him as mother like God. நீங்கள் அவரை தாய் போன்றதான தெய்வம் என்றதான அறிவை பெற்றிருக்க So வேண்டும். that is what we read in Isaiah chapter 49. ஏசாயா 49ஆம் அதிகாரம். Please read that verse. Can a woman forget her sucking child? Please read. 15ஆம் வசனம் வாசிங்க. Can a woman forget a suckling child? Read it. Yes, yes, keep reading. Can a woman forget a suckling child? She should not have compassion on the son of her womb. Yeah, they may forget, yet will I not forget. Next verse also. Behold, I have graven thee upon the palms of my hand. Thy walls are continually before me. Can a woman forget a sucking child? ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளையை மறப்பாளோ? If you have got 10 children, உங்களுக்கு 10 குழந்தைகள் இருப்பார்கள் என்றால் grown up children perhaps you may forget for a moment. வளர்ந்த பிள்ளைகளை ஒருவேளை சற்று நேரம் நீங்கள் மறந்திருக்கலாம். But if you got a sucking baby, ஆனால் பால் ஊட்டுகிறதான அந்த குழந்தை குறித்து you won't forget. நீங்கள் அந்த குழந்தை மறக்கவே When the மாட்டீர்கள். child will cry, you know the child cries for milk. அந்த குழந்தை அழும் பொழுது ஓ பால் தர வேண்டும் என்று நீங்க உங்களுக்கு Oh, the தெரியும். child want to sleep. அது தூங்க வேண்டும். Can a woman forget a sucking child? ஸ்திரீயானவர் தன் கற்பத்தின் பிள்ளையை மறப்பாளோ? Normally that sucking child the mother cannot forget. இந்த பாலகனை இந்த தாயானவள் மறக்கவே மாட்டார். Even if the mother has to go to work, தாயானவள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் immediately after coming from work, what will the mother do? வேலையிலிருந்து திருமணவுடன் உடனே என்ன செய்வாள்? Will the mother go and make a cup of tea for herself first? தாய் சென்று முதலாவது அவர்களுக்கு தேநீர் உண்டு பண்ணுவார்களா? Or will she go and have a shower or a wash? அல்லது அவர்கள் சென்று குளிப்பார்களா? What will the mother do first?
முதலாவது தாய் என்ன செய்வார்கள்? First will go and carry the baby. முதலாவது சென்று அந்த பாலகனை தூக்கி கொண்டு வருவார்கள். And what the baby needs, first the mother will do. அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை தான் முதலாவது அந்த தாய் செய்வார். That is the nature of the mother. இதுதான் தாயுடைய சுபாவம். Can a woman forget her sucking child? ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் மறப்பாளோ? That she should not have compassion on the son of her womb? அவருடைய கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் இருப்பாளோ? They may forget, yet will not I forget. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. How many times we think that God has forgotten us? நம்முடைய ஜீவிதத்தில் எத்தனை முறை நம்முடைய தேவன் நம்மை மறந்து விட்டார் என்று நாம் யோசித்திருக்கிறோம். God cannot forget. தேவன் இல்லை, மறக்கவே மாட்டார். At times the baby may forget the mother. ஒருவேளை அந்த குழந்தை அந்த தாயை மறக்கலாம். If the baby is given a toy, the child may forget the mother and get carried away with the toy. அந்த பாலகனுக்கு ஒரு விளையாட்டு சாமான் கொடுத்தீர்கள் என்றால் அதன் மேல் கவனத்தை செலுத்தி தாயை மறந்து விடுவான். But the mother will not forget the baby. ஆனால் தாயோ பாலகனை மறக்கவே மாட்டார். That is the nature of our Jesus. இதுதான் நம்முடைய இயேசுவுடைய சுபாவம். He promised, I will never leave you nor forsake you. அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் ஒரு காலம் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. The only reason he is raised from the dead is living for me. Everybody should take that way. உயிரோடு அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினாரே, ஏன்? எனக்காக அவர் ஜீவிக்க வேண்டும். Some of your mothers may be dead and gone. உங்களுடைய தாய்மார் சிலர் மரித்திருக்கலாம். Some of your mothers may be in a faraway place, not with you. ஒருவேளை உங்களுடைய தாய் தூர தேசத்தில் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம். But you got a mother like God always with you. ஆனால் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறதான தாய் போன்றதான தெய்வம் உங்களுக்கு உண்டு. He is always caring, carrying you. அவர் எப்பொழுதும் உங்களை சுமந்து அரவணைக்கிறார். Many children of God do not know Jesus as mother like God. இயேசு தாய் போன்றதான தெய்வம் என்று அநேக தேவனுடைய ஜனங்கள் அறியாமல் இருக்கிறார்கள். In fact, Jesus' love is more than 1,000,000 mothers put together. கோடிக்கணக்கான தாய்கள் சேர்ந்து அவர்கள் நேசிப்பார்களே, அந்த நேசத்தை காட்டிலும் இயேசு நம்மை அதிகமாக நேசிக்கிறார். You should always know your Jesus' love is better than all the mothers in the world put together. இயேசு கிறிஸ்துவுடைய நேசம், அன்பு எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களை காட்டிலும் மேலான அன்பு என்று நீங்கள் அறிய வேண்டும். பாலகனையே மறப்பிலும் நான் மறவேன் என்று சொன்னதா, காய்தன் பாலகனையே மறப்பிலும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து தீப பாதை என்றும் ஓடுவே, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து தீப பாதை என்றும் ஓடுவே, இயேசுவின் நாமமே என் ஆத்துமா வென்றிடவே, என் நேசரே சுவை நான் என்றும் பேசி மகிழ்ந்திடுவே, என் நேசரே சுவை நான் என்றும் பேசி மகிழ்ந்திடுவே. Beloved ones, one thing is sure, once you know Jesus as a mother like God, you will never get worried about any situation. அருமையானவர்களே, ஒரு காரியம் நிச்சயம், இயேசு தாய் போன்றதான தெய்வம் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பதட்டப்பட மாட்டீர்கள். A small baby is not worried whether the mother will give milk tomorrow. ஒரு பாலகன் தன்னுடைய தாய் அவனுக்கு பால் கொடுப்பானோ இல்லையோ என்றதான கவலை அற்றவனாக இருக்கிறான். That child absolutely has no doubt about the mother. அவருடைய தாயை குறித்து அந்த பாலகனுக்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. Whether that mother will give me food tomorrow, the child is not worried. நாளை எனக்கு உணவு தருவார்களா இல்லையா என்றதான கவலை இல்லை. That is the worry of the mother. இதுதான் தாயுடைய கவனம் அல்லது கவலை. Now if a child is worried and cannot sleep, I don't know whether tomorrow my mother will give me food. ஒரு பாலகன் என்னுடைய தாய் நாளை எனக்கு ஆகாரம் தருவார்களா இல்லையா என்று கவலைப்படுவான் என்றால் the child is abnormal. அந்த குழந்தை சரியான நிலவரத்தில் இல்லை. So that is true with the children of God. இது in one sense. ஒரு விதத்தில் தேவனுடைய பிள்ளைகளை இது பொருந்தும். That is why the word of God says, casting all your care upon him,
for he careth for you. உங்களுடைய எல்லா கவலைகளும் அவர் மேல் செலுத்திவிட்டு அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் என்று நாம் வாசிக்கிறோம். Saint Peter says, casting not some burdens, casting all your care upon him, for he careth for you. பேதுரு அதான் சொல்லுகிறார், நம்மை விசாரிக்கிறபடினாலே நாம் எல்லா கவலைகளையும் அவர் மேல் செலுத்த வேண்டும். Many children of God are worrying about your future because you don't realize you got a mother like God, El Shaddai. அநேக தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வருங்காலத்தை குறித்து அதிக கரிசனையாக இருக்கிறார்கள். ஏனென்றால் தாய் போன்றதான எல் ஷடாய் தேவன் எனக்கு உண்டு என்றதான நம்பிக்கையற்றவர்களாய் If இருக்கிறார்கள். you know him, அவரை அறிந்திருந்தால், as the word of God, book of Daniel says, they that know him will be strong and will do exploits. தானியேல் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமாக அவரை அறிந்தவர்கள் பலவான்களாயிருப்பார்கள். தேவன் அவர்களுக்காக பராக்கிரமான காரியங்களை I செய்வார். remember a father was standing in the bottom of the staircase. ஒரு வாசப்படியின் கீழ், அதாவது படிக்கட்டின் கீழ் ஒரு தகப்பன் நின்று கொண்டிருந்தார். The little boy was right upon the top of the staircase. அந்த படியின் மேலே அந்த சிறு பையன் நின்று கொண்டிருந்தார். He just jumped from the top of the staircase to the bottom. அந்த படிக்கட்டின் மேலிருந்து கீழாக சும்மா அவ்வாறு குதித்து விட்டான். Why did he do that? ஏன் அவ்வாறு குதித்தான்? He knew the father was standing in the bottom to carry him. அவன் நம்பியிருந்தான், என்னுடைய தகப்பன் இங்கே கீழே நின்று கொண்டிருக்கிறார், அவர் என்னை தழுவி கட்டி பிடித்து விடுவார். Boy didn't tell the father earlier, Dad, I'm going to jump. He didn't tell. அந்த பிள்ளை தகப்பனிடத்தில் நான் இப்பொழுது குதிக்க போகிறேன், பிடித்துக் கொள்ளுங்கள் என்று எந்த விதமான காரியமும் சொல்லவில்லை. But he saw the father in the bottom. ஆனால் அவருடைய தகப்பன் கீழாக நிற்பதை அவன் கண்டான். And it was a joy for him to jump. ஆகவே குதிப்பது அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. Again he ran to the top. மறுபடியும் மேலாக ஏறினான். Again he will be jumping. மறுபடியும் அவன் குதிக்கிறான். Why? ஏன்? He knows the father will carry him. அவன் நன்றாக தெரியும் அவனுடைய அப்பா அவனை பிடித்துக் கொள்வார்கள். Because he trusted the father. ஏனென்றால் அவனுடைய தகப்பனாய் அவன் நம்பினான். Do you know your God is better than your mother? உன்னுடைய தாயை காட்டிலும் உன்னுடைய தேவன் சிறந்தவர் என்று நீ அறிவாயா? You know your mother, don't you? உன்னுடைய தாயை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? And if you know your mother, உன்னுடைய தாயை நீங்கள் புரிந்து கொண்டால், there are some mothers sometimes they forsake their children. சில தாய்மார்கள் அவருடைய பிள்ளைகளை கைவிடுகிறார்கள். But the word of God says, can a woman forget a sucking child? Even if she will forget, yet will I not forget thee. ஆனால் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது தாய் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். Your worry is not because of your problem. ஆகவே உங்களுடைய பிரச்சனை நிமித்தமாக உங்களுடைய கவலை காணப்படவில்லை. Your worry is because you don't know you are God as El Shaddai. உங்களுடைய தேவன் எல் ஷடாய் தேவன் என்று நீங்கள் அறியாதிருப்பதுதான் உங்களுடைய கவலைக்கு காரணம். Our El Shaddai God wants to give the very best for us. நம்முடைய எல் ஷடாய் தேவன் நமக்கு மிக சிறந்ததான காரியங்களை தர வாஞ்சிக்கிறார். Look at when Shadrach, Meshach, Abednego, when they were in the fiery furnace. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் அந்த தீச்சுளையில் இருந்தபொழுது, When they were thrown into the fiery furnace, அந்த தீச்சுளைக்குள்ளாக இவர்கள் வீசப்பட்ட பொழுது what did God do? தேவன் செய்தது என்ன? God could have sent some holy angels and rescued Shadrach, Meshach, Abednego out of the fiery furnace. தேவன் அவருடைய பரிசுத்த தூதர்களை அனுப்பி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை விடுவித்திருக்கலாம். But our God didn't do that. ஆனால் நம்முடைய தேவன் அவ்வாறு செய்யவில்லை. What did our God do? நம்முடைய தேவன் செய்தது என்ன? He straight away came down right into the fire and delivered them. நேரடியாக அவர் அந்த அக்கினிக்குள்ளாக வந்து அவர்களை விடுதலையாக்கினார். That is the mother's nature. இதுதான் தாயுடைய சுபாவம். Suppose you hear your child is crying in the kitchen. ஒருவேளை கிச்சனில் உங்களுடைய குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. You realize your child's hand is getting burned in the oven. உங்களுடைய குழந்தையுடைய கை அந்த ஸ்டவ்வில் வைத்து எரிந்து கொண்டிருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள். And you have got 10 servants in the house. வீட்டில் 10 வேலைக்காரர்கள் உண்டு. So you tell will you tell one of the servants to go and rescue your child? உன்னுடைய வேலைக்காரன் ஒருவனை அழைத்து நீ போய் உன் பிள்ளையை சீக்கிரமாக தூக்கி எடுத்து வா என்று சொல்லுவாயா? Will any mother do that? யாராவது தாய் அவ்வாறு There செய்வார்களா? are so many mothers seated here. இங்கும் அநேக தாய்மார்கள் உண்டு. What do you say? நீங்கள் சொல்லுவது என்ன? No, you will run. இல்லை, முதலாவது நீங்கள் ஓடுவீர்கள். I don't want any servants to go. I want to go and rescue my child. என்னுடைய வேலைக்காரன் போக வேண்டாம், நான் தான் ஓடி என்னுடைய பிள்ளையை காப்பாற்ற வேண்டும். That is the mother's nature. இதுதான் தாயுடைய குணம். Perhaps if you are a stepmother, you may send a
servant, I don't know. ஒருவேளை நீங்கள் மெய்யான தாயாக இல்லாமல் அவருடைய சித்தி போன்றவர்களா இருந்தீர்கள் என்றால் நீங்கள் அவ்வாறு செய்யலாம். Or perhaps if you are a mother-in-law, you may do that. அல்லது நீங்கள் மாமியாராக இருப்பீர்கள் என்றால் அவ்வாறு செய்வீர்கள். If you are a real mother, you won't do that. ஆனால் நீங்கள் தான் மெய்யான தாய் என்றால் நீங்கள் அவ்வாறு செய்ய You will மாட்டீர்கள். straight away go and rescue your child from நீங்கள் நேரடியாக சென்று உங்களுடைய குழந்தையை காப்பாற்றுவீர்கள். Beloved ones, that is what the mother like God did for Shadrach, Meshach and Abednego. பிரியமானவர்களே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தாய் போன்றதான தெய்வம் இதைதான் செய்தார். The very God came right into the fire. நம்முடைய தேவன் அந்த அக்கினி சூளைக்குள்ளாக வந்தார். King Nebuchadnezzar was surprised. We put 3 people into the fire. There is one, 4th one like the Son of God. நேபுகாத்நேசார் அந்த ராஜா அவன் இந்த காட்சியை கண்டு அதிசயம் அடைந்து நாம் 3 பேரை அல்லவா நாம் போட்டோம், 4வது நபர் நடந்து கொண்டிருக்கிறாரே. A child of God, maybe you may be going through a fiery trial today. அருமையானவர்களே, இன்று நீ ஒரு அக்கினி போன்றதான சோதனையின் வழியாக நடந்து செல்லலாம். You are not alone there. நீ தனிமையாக இல்லை. Your El Shaddai, mother like God is with you. எல் ஷடாய் தாய் போன்றதான தெய்வம் உன்னோடு கூட வருகிறார். He promised, I will never leave you nor forsake you. அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் In இல்லை. the time of your troubles and trials. நீ உன்னுடைய சோதனையின் காலத்தில், உன்னுடைய பரீட்சையின் காலத்தில், If your mother is alive and she knows about it, உன்னுடைய தாய் உயிரோடு இருந்து இதை குறித்து அறிந்திருப்பார்கள் என்றால் will not she come and comfort you? உடனே வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்ல That மாட்டார்கள் is அல்லவா? what we read in the Bible, Isaiah 66 verse 13. ஏசாயா 66:13 வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். As one whom his mother comforted, so will I comfort you, and he shall be comforted in Jerusalem. As a mother comforts, will I comfort you. தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். Your God's comfort is like a mother comforting. உங்களுடைய தேவனுடைய தேற்றுதல் உங்களுடைய தாய் தேற்றுவது போல காணப்படும். Have you experienced how the mother is comforting you? தாய் எவ்வாறு தேற்றுவார்கள் என்று நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? In my childhood, I had lot of sicknesses. நான் சிறிய பையனாக இருக்கும் பொழுது பல வியாதிகள் இருந்தன. And quite a number of times I will be in sick bed. அநேக முறை நான் வியாதி படுக்கையில் தான் படுத்திருப்பேன். Almost every day I had to go to hospital. ஏறக்குறைய ஒவ்வொரு நாளும் நான் ஆஸ்பத்திரி செல்ல But வேண்டும். one thing I really enjoyed. ஆனால் ஒரு காரியம் நன்றாக நான் ருசித்தேன். Whenever I am sick, my mother will be around me and I really enjoyed that. எப்போ நான் வியாதியாய் படுகிறேனோ அந்த நேரங்கள் எல்லாம் என் தாய் என் அருகில் இருந்து கவனமாக கவனித்துக் கொள்வார்கள். We are 4 children. நாங்கள் 4 குழந்தைகள். So, and she has to take care of the other 3 children also. மற்ற 3 குழந்தைகளையும் அவர்கள் கவனிக்க வேண்டும். But one thing I really liked. ஆனால் ஒரு காரியம் நன்றாக எனக்கு பிரியமாக When இருந்தது. I am sick, my mother will be all the time around me to whatever I ask, mother will give. நான் வியாதிப்படும் பொழுது என்னுடைய தாய் என் அருகிலிருந்து என்னென்ன கேட்கிறோனோ எல்லாவற்றையும் தருவார்கள். Mother's comfort is something special. ஆகவே தாயுடைய ஆறுதல் விசேஷமானது. And when I am sick, whatever food I insist, my mother will give. Other times she may not give. நான் வியாதி படுக்கையில் இருக்கும் பொழுது என்னென்ன ஆகாரம் கேட்கிறேனோ அது தருவார்கள். மற்ற நேரங்கள் சில நேரங்கள் மறுப்பார்கள். So, in one sense, I enjoy to be sick. ஆகவே ஒரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால் வியாதிப்படுவதென்றால் எனக்கு மிகவும் இஷ்டமாக இருக்கிறது. Because I know she will neglect all the other 3 children and she will be all the time around me. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் என்னுடைய மற்ற சகோதர சகோதரிகளை விட்டுவிட்டு தாய் என் அருகிலிருந்து என்னையே கவனிப்பார்கள். I am ashamed to confess one thing. இதை கூற நான் சற்று வெட்கம் அடைகிறேன். I am ashamed to confess something. ஒரு காரியத்தை அறிக்கையிட நான் வெட்கம் அடைகிறேன். After I get healed also, sometimes I pretend to be sick and remain in the bed. நான் சுகமடைந்த பின்பு கூட சில நேரங்களில் நான் இன்னும் வியாதி இருப்பது போல பாசாங் காண்பிப்பேன். Why? ஏன் அவ்வாறு செய்கிறேன்? At least some more time my mother will be around to comfort me. இன்னும் ஒரு நாளாவது என் தாய் என் அருகில் இருந்து என்னை கவனிக்கட்டும். So as a mother comforted, I will comfort. ஆகவே தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். Your God is a mother like God. உன் தேவன் தாய் போன்றதான தேவன். He is always with you. எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறார். He does not slumber nor sleep. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. Oh, what a beautiful experience. எத்தனை அருமையான அனுபவம். In
Second World War time in Britain, இரண்டாவது உலக யுத்தம் பிரிட்டனில் நடைபெறும் there பொழுது was one godly lady. ஒரு தெய்வீ ஆவிக்குரிய தாய் இருந்தார்கள். When the bomb dropping siren was going on, குண்டு மழை வரும் பொழுது அந்த சைரன், அந்த அபாய சத்தம், and they were all supposed to go to the bomb shelter. எல்லோரும் இந்த குண்டு விழுந்தாலும் எந்த விதமான அபாயம் நடக்காத ஒரு இடத்தில் சென்று அமர்வார்கள். In this bomb shelter, that old lady, they couldn't see. இந்த அடைக்கலத்தில் இந்த வயதான தாய் உட்கார முடியவில்லை. So they thought the bombs might have been dropped and she must be dead. எல்லோரும் யோசித்தார்கள் இவர் வராதபடினாலே குண்டு விழுந்து இவள் மரித்திருப்பார்கள். Next morning, they saw her in the street. ஆனால் அடுத்த நாள் காலையில் தெருவில் அந்த தாய் நடந்து சென்றார்கள். What happened? How did you survive? அப்போ இருந்தாலும் கேட்டாங்க, எப்படி நீ தப்பித்துக் கொண்டாய்? You didn't come to the bomb shelter. நீ அந்த அடைக்கலத்துக்கு வரவில்லையே. You know what she replied? அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? My God says that He does not slumber or sleep. என்னுடைய தேவன் சொல்லுகிறார், நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. So why should two people keep awake? எனக்காக ஏன் 2 பேர் முழித்திருக்க வேண்டும்? Why should two people keep awake? ஏன் 2 பேர் விழித்திருக்க வேண்டும்? My God told that He will keep awake. என்னுடைய தேவன் சொன்னார், அவர் விழித்திருப்பார். So let me sleep. நான் தூங்கட்டும். So I slept well in my house because my Lord was waking and watching over. என்னுடைய தேவன் என்ன விழித்திருந்து பாதுகாத்தபடினாலே நான் நன்றாக தூங்கினேன். Your mother like God is watching over you. Do you know that? ஆகவே உன்னுடைய தாய் போன்றதான தேவன் உன்மேல் கருசனையாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். Many do not realize that, therefore they don't trust the Lord. இதை அநேகர் உணராதபடினாலே தேவனை நம்புவது கிடையாது. Suppose you take this way literally, your mother is God. எழுத்து பிரகாரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய தாய் தான் தெய்வம். You literally take, some people take some religions, father or mother is God. சில மதங்களில் நாம் இவ்வாறு அறிவோம், தகப்பன் தாய் தான் அவர்கள் தெய்வம். So 1 minute just take, your mother is the true living God, the Almighty God. உதாரணமாக ஒரு நிமிஷத்துக்கு உங்களுடைய தாய் தான் சர்வ வல்லமையுள்ளதான ஜீவிக்கிற தேவன் என்று வைத்துக்கொள்ளுங்கள். All power and authority in heaven and on earth. பரலோகத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரம் வல்லமை அவருக்கு உண்டு. Your mother is the true living, only for 1 minute I am telling. ஒரு நிமிஷம் மட்டும். Your mother is the true living God. உங்களுடைய தாய் தான் மெய்யான ஜீவிக்கிற தேவன், Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவன். All power and authority, சகல வல்லமை அதிகாரம் and உண்டு. all riches and glory your mother has. எல்லா ஐஸ்வர்யம் மகிமை தாய்க்கு உண்டு. Now I ask you, இப்பொழுது ஒரு கேள்வி, will you have any worry about your future? உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து எந்த விதமான கவலையோ பதட்டமோ இருக்குமா? Will you have any worry about your future? ஐயோ, என்னுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்று நீங்கள் கஷ்டப்படுவீர்களா? Oh, whether Satan will come and throttle me, பிசாசு வந்து கழுத்தை நெருக்கி விடுவானா? or will I get food in future? What will happen to my children? நாளைக்கு எனக்கு ஆகாரம் கிடைக்குமா? என்னுடைய குழந்தைகள் என்ன ஆவார்கள்? If your mother is your God, உங்களுடைய தாய் உங்களுடைய தெய்வமாக இருந்தால் you will not worry. Am I right? நீங்கள் கவலையே பட மாட்டீர்கள். உண்மைதானா? Oh yes, my mother is my God. என்னுடைய தாய் தான் என்னுடைய தெய்வம். Everything my God will provide. என்னுடைய தெய்வம் எல்லாவற்றையும் தருவார். If that is the understanding you get, இது உங்களுடைய தேவனை பற்றியதான அறிவாயிருந்தால், now the same thing is in a greater measure true with the Lord Jesus. இதே காரியம் ஒரு பெரிய அளவில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இருக்கிறது. Your mother never died for you. உங்களுடைய தாய் உனக்காக மரிக்கவில்லை. Your mother never suffered for you as she suffered. அவர் பாடுபட்டது போல உங்களுடைய தாய் உங்களுக்காக பாடுபடவில்லை. And your mother's love, your God, mother like God's love is greater than any mother's love. உங்களுடைய தாய் போன்றதான தெய்வத்துடைய அன்பு எல்லா தாயுடைய அன்பை காட்டிலும் சிறந்தது. Then you will not worry about your future. இது இப்படி இருக்க எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலையே பட மாட்டீர்கள். If your mother is your God, உங்களுடைய தாய் உங்களுடைய தேவனாய் இருந்தால், what will you say about your future? உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? Look at what the mother like God says in the word of God. தாய் போன்றதான தேவன் வசனத்தில் என்ன கூறுகிறார்? Psalm 139 139 சங்கீதம் verse 17 and 18. 17 18 வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கலாம் அதிகமா? That's enough. How precious also are thy thoughts unto me, O God! How great is the sum of them! If I should have counted, they are more in number than sand. See, God's thoughts towards us so great and precious.
God's thoughts are more than you can number can you number the sand of the sea? தேவனுடைய ஆலோசனைகள், தேவனுடைய சிந்தைகள் நம்மை பொறுத்த மட்டும் மணலை பார்க்கலாம், கடல் கரையின் மணலை பார்க்கலாம் பெரியது. So how precious are thy thoughts unto me? கர்த்தாவே உம்முடைய ஆலோசனைகள் எவ்வளவு அருமையானவைகள். More than I can number. Like you cannot number the sand at the seashore. நாம் கடற்கரை இருக்கிறதான மணலை நாம் எண்ணி பார்க்கவே முடியாது. Like that are all the thoughts God is thinking about you. இவ்வாறுதான் தேவன் உன்னை குறித்து யோசித்துக் கொண்டே இருக்கிறார். Dear child of God, do you realize that? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதை நீ உணர்கிறாயா? God is thinking all the time about you. உன்னை குறித்து எப்பொழுதும் உன் தேவன் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார். Now, what is God thinking? தேவன் என்னத்தை யோசித்துக் கொண்டிருக்கிறார்? He is thinking about you. உன்னை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். How to bless my child? எவ்வாறு என் மகனை ஆசீர்வதிப்பது? How to give more blessing to my child? என்னுடைய பிள்ளைக்கு நான் எவ்வாறு இன்னும் ஆசீர்வாதங்களை How தருவது? can I bless my child in the future? என்னுடைய பிள்ளையை வருங்காலத்தில் எவ்வாறு ஆசீர்வதிப்பது? Oh, how blessed future I should give to my child. என்னுடைய பிள்ளைக்கு எவ்வாறு ஆசீர்வதிக்கப்பட்டதான எதிர்காலத்தை நான் தர முடியும்? Word of God says the thoughts of your God are thoughts not of evil but of good to bring you to an expected end. உன்னை குறித்ததான அந்த முடிவுக்கு கொண்டு வரும்படியாக உன்னுடைய தேவன் உன்னை குறித்ததான ஆலோசனை அல்லது சிந்தை தீமைக்கல்ல நன்மைக்காகவே. Jeremiah 29:11 says that the thoughts God has got for you are thoughts of peace, are not of evil. Read. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். For I know the thoughts that I think towards you, says the Lord, thoughts of peace and not of evil, to give you an expected end. God's thoughts towards you are the thoughts of peace to give you a glorious end for you. ஆகவே கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிறதான அந்த சிந்தை, அந்த நினைவு, சமாதானத்தின் நினைவு உங்களுக்கு ஏற்றதான ஒரு முடிவை கட்டளையிட முடியாது. Your mother wants to give the very best for you, isn't it? உங்களுடைய தாய் உங்களுக்கு மிகவும் சிறந்ததை தான் தர வாஞ்சிக்கிறாள் அல்லவா? Even if your mother will eat yesterday's old food, for you, your mother will give fresh food, isn't it? ஒருவேளை உங்களுடைய தாய் நேற்றைய தினம் போஜனத்தை அவர்கள் அருந்துவார்கள், ஆனால் இன்று சமைத்ததான காரியங்களை உங்களுக்கு தருவார்கள் அல்லவா? Are there any mother here who will give the old food to the children and will eat the fresh food? இங்கே தாய்மார்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பழைய சாப்பாட்டை தந்துவிட்டு நீங்கள் இன்று சமைத்த ஆகாரத்தை நீங்கள் புசிப்பீர்களா? Is there any mother like that here? Hands up. அப்படிப்பட்டதான தாய்மார்கள் இங்கே இருக்கிறார்களா? கரம் உயர்த்தவும். No mother ever will do that. ஒரு தாயும் ஒருபோதும் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். Mother always wants to give the children the very best. தாய் எப்பொழுதும் நல்ல காரியங்கள், நல்ல பதார்த்தங்களை பிள்ளைகளுக்கு தர வாஞ்சிக்கிறார்கள். Your mother like God is better than your mother. உங்களுடைய தாய் போன்றதான தெய்வம் தாயை காட்டிலும் சிறந்தவர். I remember one day my mother went for marketing. ஒரு நாள் என்னுடைய தாய் கடைக்கு சென்றிருந்தார்கள். And when she came back, she came down from the bus. அவர்கள் பஸ்ஸில் இருந்து இறங்கி திரும்பி வீட்டுக்கு வந்தார்கள். Then there was a rain. அப்பொழுது மழை பெய்து கொண்டிருந்தது. And I saw mother came home. She had an umbrella bought for her little daughter, my little sister. என்னுடைய சிறிய தங்கச்சி அவருடைய மகளுக்காக ஒரு குடை வாங்கி கொண்டு வந்தார்கள். But I saw the mother did not open the umbrella and the mother came wet to the house. மழை பெய்து கொண்டிருந்தபடினாலே தாய் நினைந்து கொண்டே வந்தார்கள். ஆனால் வாங்கினதான அந்த குடையை விரிக்கவே இல்லை. I looked at her. நான் அவர்களை கவனித்து பார்த்தேன். And I want to give my daughter brand new umbrella. என்னுடைய மகளுக்கு ஒரு புதிய குடையை நான் தர வாஞ்சிக்கிறேன். So she didn't want to take the umbrella from the plastic cover. ஆகவே மழையின் காரணமாக அந்த குடையை கூட, அந்த கவரையும் கூட எடுத்து போடாமல் அவர்கள் பத்திரமாக கொண்டு வந்தார்கள். If I were in a place, definitely I would have used and thrown away that umbrella to my little sister. நான் அந்த இடத்தில் இருந்தால் உடனே குடையை, அந்த கவரை எடுத்து வீசிவிட்டு குடையை திறந்து அதன் பின் வீட்டுக்கு வந்த பின்பு என்னுடைய தங்கைக்கு நான் கொடுத்திருப்பேன். But mother is not like that. ஆனால் என்னுடைய தாய் அவ்வாறு She செய்யவில்லை. would rather suffer the rain than to open and use that umbrella. அந்த மழையில் பாடுபட்டு வருவதைதான் அவர்கள் யோசித்தார்கள். இந்த குடையை திறப்பதை சற்றேனும் யோசிக்கவில்லை. Because she wants to give
brand new umbrella to her daughter. ஏனென்றால் அவருடைய மகளுக்கு புதிய குடையை தரவாஞ்சித்தார். You know, dear ones, that is the very nature of God. அருமையானவர்களே, இதுதான் நம்முடைய தேவனுடைய சுபாவம். He wants to give you the very best. உங்களுக்கு மிகவும் சிறந்ததை தரவாஞ்சித்தார். Father gave the very best for us. What is that? பிதா நமக்கு மிகவும் சிறந்ததை தந்தார். அது என்ன? What is that? சொல்லுங்கள், அது என்ன? What is that? எதை கொடுத்தார்? He gave Jesus for us. இயேசு ஒரே பேரான குமாரன். And Jesus gave his very best for us. இயேசுவும் சிறந்ததை தான் நமக்கு தந்தார். What is that? அது என்ன? Come on, what is that? சொல்லுங்கள், அது என்ன? I can't hear. கேட்க முடியவில்லை, சத்தமாக சொல்லுங்கள். He gave his own life. அவருடைய ஜீவனையே நமக்காக. Can he give anything better than that? அதை காட்டிலும் மிக சிறந்தது காரியம் தர முடியுமா? Father gave the very best. Jesus gave the very best for us. பிதாவானவர் மிக சிறந்ததை தந்தார். இயேசுவும் கூட அவரிடத்தில் இருந்ததான சிறந்ததை நமக்காக தந்தார். And again I tell you, you just 1 minute think about as if your mother is your God. மறுபடியும் ஒரு நிமிஷம் உங்களுடைய தாய் தான் உங்களுடைய தேவன் என்று யோசித்து பாருங்கள். Then you don't doubt at all your mother. அப்பொழுது உங்களுடைய தாயை எந்த விதத்திலும் சந்தேகமே பட மாட்டீர்கள். Your God is 10,000 times better than your mother. ஆனால் உங்களுடைய தேவன் இருக்கிறாரே, உங்களுடைய தாயை காட்டிலும் 10,000 தடவை முறைகள் மேலும் சிறந்தவர். He always gives the very best for us. இவர்தான் மிக சிறந்ததான காரியங்களை நமக்கு தருகிறார். If you really know your mother's nature, உன்னுடைய தாயுடைய சுபாவத்தை நீ நன்றாய் if அறிந்திருந்தால், you know your mother like God's nature, உன்னுடைய தாய் போன்றதான தேவத்துடைய சுபாவத்தை அறிந்திருந்தால், you will never live with worry. நீங்கள் கவலையோடு ஜீவிக்கவே மாட்டீர்கள். You may not have money at home. ஒருவேளை வீட்டில் பணம் You இல்லாமல் may இருக்கலாம், not have a job. வேலை இல்லாமல் You இருக்கலாம், may have so many problems. அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். But if you know that your mother like God is alive, El Shaddai is alive. ஆனால் தாய் போன்றதான எல் ஷடாய் தேவன் உங்களுக்காக ஜீவிக்கிறார் என்றார். When you know that He is really caring for you. அவர் மெய்யாகவே உங்களை விசாரிக்கிறார் என்று And you அறிந்திருந்தார். know that when you cry, He hears your cry. நீங்கள் அவரை நோக்கி அபயமிடும் பொழுது அவர் கேட்கிறார் என்றால், He is there immediately to answer. அங்கே உங்களுக்கு பதில் தரும்படியாக உடனே அவர் ஜீவிக்கிறார். Few years ago when I was working in a particular place, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சில வருடங்களுக்கு முன்பதாக நான் வேலை செய்தேன், ஊழியர் செய்தேன். I was facing a very severe fiery trial. ஒரு கொடிய அக்கினி சோதனையை சந்தித்தேன். I was in a state that next moment if I don't get help, I don't know where could I go. அடுத்த சனத்தில் எனக்கு உதவி கிடைக்காவிட்டால் நான் எங்கு செல்லுவேன் என்று புரியாமல் இருந்தேன். Like the psalmist says, had I wings like a dove, I will fly away and be at rest. சங்கீதக்காரன் சொல்வது போல, ஒரு புறாவாக இருந்தேன் என்றால் நான் செட்டை அடித்து இளைப்பாறுதலை பெற்றுக் My கொள்வேன். heart really cried out to God. என்னுடைய இருதயம் இயேசுவை தேவனை நோக்கி கதறியது. And naturally speaking, there was no help to come from anywhere. உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் எந்த இடத்திலிருந்தும் எந்த உதவியும் வர எந்த காரியமும் இல்லை. You know, a good number of the trials we servants of God we go through, we cannot tell the believers and ask you to pray. நாங்கள் எங்களுடைய ஜீவிதத்தில் ஊழியர்களாக நாங்கள் சந்திக்கிறதான சோதனைகளை உங்களிடத்தில் சொல்லி ஜெபிக்க நாங்கள் சொல்ல முடியாது. Because the trials are sometimes like that. ஏனென்றால் சோதனை அவ்வாறு காணப்படும். I thank God that very moment ஆனால் the help came. தேவனுக்கு ஸ்தோத்திரம், அந்த க்ஷணத்தில் ஒரு உதவி வந்தது. It was a miraculous answer. அது அற்புதமான ஒரு விடையாக So இருந்தது. when your heart is really crying to God, உங்களுடைய உள்ளமானது மெய்யாக தேவனை நோக்கி கதறும் பொழுது, your mother like God is there to answer. உங்களுடைய தாய் போன்றதான தெய்வம் உங்களுக்கு பதில் சொல்லும்படியாக இருக்கிறார். In one place when I was working, ஒரு இடத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது, for a mother, if the first child was born there. ஒரு தாய்க்கு முதல் குழந்தை பிறந்தது. So with the faith, morning that baby was born, காலையில் அந்த குழந்தை so பிறந்தது. evening with the sisters we went to see the baby in the hospital. மாலையில் ஊழியக்கார சகோதரிகளோடு கூட நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு அவர்களை காண சென்றிருந்தேன். In that country you can have delivery only in the hospital. அந்த தேசத்தில் பிரசவம் எல்லாம் ஆஸ்பத்திரியில் தான் செல்ல So வேண்டும். when we went to see the mother, the baby was with all the other, so many babies are in the other infant's room, and so we were talking to the mother. நாங்கள் அந்த தாயை சென்று கண்ட பொழுது அவருடைய குழந்தை அங்கு இல்லை,
பாலகர்கள் குழந்தைகள் எல்லாம் தனி ஒரு அறையில் வைத்து பராமரித்து வந்தார்கள். And as we were speaking to that mother, நாங்கள் அந்த தாயோடு பேசிக்கொண்டே வந்தோம். of course we could hear so many babies are yelling there in the other room. அந்த ரூமில் அறையில் அநேக குழந்தைகள் அழுது கொண்டிருந்தது. Suddenly she heard, this mother heard the voice of her child. திடீரென்று இந்த தாய் அவளுடைய குழந்தை அழுவதை கேட்டுவிட்டார்கள். Immediately she told the sister nurse, அவர்கள் அந்த நர்ஸை பார்த்து சொன்னார்கள், sister, my baby is crying. சிஸ்டர், என்னுடைய குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. Please bring, I want to carry. தயவு செய்து கொண்டு வாருங்கள், நான் சற்று நேரம் தூக்கி வைத்துக் கொள்கிறேன். I was surprised. நான் அதிர்ச்சி அடைந்தேன். Today only the baby was born. இன்று காலையில் தான் குழந்தை பிறந்தது. And there are so many babies yelling there. நிறைய குழந்தைகள் அங்கே கதறி அழுது I கொண்டிருந்தன. asked her, நான் கேட்டேன், there are so many babies crying. How did you know it was your baby crying? இத்தனை குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறதே, உங்களுடைய குழந்தை அழுதது என்று உங்களுக்கு எவ்வாறு தெரியும்? You know what the mother answered? தாய் என்ன சொன்னார்கள் தெரியுமா? I know when my child cries. என்னுடைய குழந்தை அழுகும் பொழுது பாஸ்டர் எனக்கு தெரியும். Is that true? அது உண்மைதானா? I ask all the mothers, தாய்மார்கள் சொல்லுங்கள், if your child will cry among the all other children, can you discern your child's cry? மற்ற குழந்தைகள் அழுது கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய குழந்தை அழுதால் என் குழந்தை அழுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? When your child cries, how do you feel in your heart? உங்களுடைய குழந்தை அழும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் எவ்வாறு இருக்கிறது? Do you feel happy? நீங்கள் சந்தோஷம் அடைவீர்களா? Not at all. இல்லை. Immediately you feel a compassion for your baby. உடனே உங்களுடைய குழந்தைக்காக ஒரு அனுதாபம். Oh, you want to carry the baby. நான் என்னுடைய குழந்தை தூக்க வேண்டும். That is the nature of your God. இதுதான் உன் தேவனுடைய சுபாவம். When his children will cry, அவருடைய பிள்ளை அழும் பொழுது our God cannot remain there. நம்முடைய தேவன் அங்கே அமர்ந்திருக்க முடியாது. Shadrach, Meshach, Abednego, when they cried in the fire, சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையிலிருந்து அழுத பொழுது our mother like God heard and came down. தாய் போன்ற நம்முடைய தேவன் இறங்கி வந்தார். Only in one place in the Bible we read Jesus was sleeping. இயேசு உறங்கினார் என்று ஒரே இடத்தில் தான் வேதத்தில் வாசிக்கிறோம். And what happened to that sleep? அந்த தூக்கத்தில் என்ன நடந்தது? In a boat, on a pillow, Jesus was sleeping. படகில் ஒரு தலகனை வைத்து அவர் உறங்கிக் கொண்டிருந்தார். The storms and wind blowing so hard. காற்றும் மற்றும் அந்த கடல் மிகவும் கொடூரமான காரியங்கள் நடந்தது. Even water was coming into the boat. தண்ணீர் கூட அந்த படகுக்குள்ளாக வந்தது. Still, it did not wake up Jesus. இருந்தாலும் கூட இயேசுவை அந்த அலைகள் எழுப்ப He முடியவில்லை. had such a deep, sweet sleep. இவ்வாறு அயர்ந்த நித்திரையாக உறங்கினார். That winds and waves could not disturb the sleep of Jesus. அந்த காற்றும் அலைகளும் இயேசுவை எழுப்ப முடியவில்லை. Then what happened? அப்பொழுது என்ன சம்பவித்தது? His children, his disciples started crying. அவருடைய சீஷர்கள், பிள்ளைகள் அழுகத் தொடங்கினார்கள். Master, Master, we perish, don't you care for us? அவர்கள் கதறினார்கள், எஜமானே, நாங்கள் மடிந்து போகிறோம். What did Jesus do? அவர் இயேசு என்ன சொன்னார்? Immediately he woke up. உடனே அவர் எழுந்து விட்டார். He couldn't sleep anymore. அவர் இனிமேல் உறங்கவே When முடியவில்லை. the winds and waves blew, he was able to sleep. But when his children cried, he couldn't sleep anymore. காற்று அவ்வளவாக அடித்தது, அலை மோதியது, அவர் எழும்பவில்லை. அவருடைய சீஷர்கள் கதறின பொழுது உடனே எழுந்து விட்டார். That is El Shaddai. இதுவே எல் ஷடாய். Your mother like God is like that. உன் தாய் போன்றதான தெய்வம் இப்படிப்பட்டவராயிருக்கிறார். When your heart cries, உன்னுடைய உள்ளம் கதறும் பொழுது don't think that God is sitting like a lead in heaven. தேவன் ஒரு சிலையைப் போல அங்கே அமர்ந்திருக்கிறார் என்று யோசிக்காதே. No. இல்லை. He hears your heart's cry. உன்னுடைய உள்ளத்தின் கதறுதலை அவர் கேட்டிருக்கிறார். படகிலை படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியமே காத்தாரே அல்லேலூயா. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் அமர்த்தியமே காப்பாரே ஆத்துமமே என் முழு உள்ளமே அற்புத தேவனையே ஸ்தோத்திரமே பொங்கிடுதே. என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே
Next few minutes is going to be a very serious message. அடுத்த சில நிமிடங்கள் மிகவும் முக்கியமான செய்தியா Now இருக்கிறது. you all heard God is mother like God. It is a beautiful sermon. இப்பொழுது தாய் போன்றதான தெய்வம் என்று நீங்கள் கேட்டீர்கள், மிகவும் அருமையான தூது. You know, the doctors, first of all, they give anesthesia before cutting or chopping. ஒரு ஆபரேஷன் அறுவை சிகிச்சை முன்பதாக மயக்கமடைவதற்காக ஒரு மருந்தை ஊசியை போடுவார்கள். So before I give the strong medicine or needle, I just put some anesthesia, only just some spicy words and stories. ஆகவே இப்போ நான் பலமான அந்த மருந்தை கொடுப்பதற்கு முன்பதாக உங்களுக்கு சற்று மயக்க மருந்தை நல்ல வார்த்தைகள் நான் கூறினேன். Now this is going to pinch you. இப்பொழுது நான் கூற போகிறது உங்களை மெய்யாகவே கிள்ள போகிறது. You want to feel so much of pain because I already applied anesthesia. அத்தனை வேதனை இருக்காது, ஏனென்றால் ஏற்கனவே மயக்க மருந்து தந்து விட்டேன். Now, if your mother is your mother, we heard about Jesus is as mother like God. இயேசுவை தாய் போன்றதான தெய்வம் என்று நாம் இப்பொழுது கேட்டோம். Suppose your mother is the best doctor in the world. உங்களுடைய தாய் இந்த உலகத்திலே மிகவும் சிறந்ததான மருத்துவர் என்று வைத்துக் Better கொள்ளுங்கள். than any doctors in the world. இந்த உலகத்தில் இருக்கிறதான அத்தனை மருத்துவரை காட்டிலும் உங்களுடைய தாய். And your mother gives free medicine for you. உங்களுடைய தாய் உங்களுக்கு இலவசமாக மருந்தை தருகிறார்கள். 24 hours available to you. 24 மணி நேரம் உங்களுக்காகவே இருக்கிறார்கள். And everybody knows your mother is the best doctor. உலகமே அறிகிறது உங்களுடைய தாய் தான் மிக சிறந்த மருத்துவர். And when you become sick, நீங்கள் வியாதிப்படும் பொழுது instead of going to your mother, உங்களுடைய தாயிடம் செல்வதற்கு பதிலாக through the back door you go to somebody, a broken doctor. நீங்கள் அந்த குசினியின் பின்புறம் சென்று வேறொரு மருத்துவரிடம் செல்வீர்களா? If you do that, what does it mean? நீங்கள் அவ்வாறு செய்வீர்கள் என்றால் அதோடைய அர்த்தம் தான் என்ன? I hope you got the message. நீங்கள் இந்த செய்தியை பெற்றுவிட்டீர்கள் என்று நான் ஏற்கனவே I நம்புகிறேன். hope Irumbuliur believers are wise to understand. இரும்புலியூர் விசுவாசிகள் இதை புரிந்து கொள்ள மிகவும் ஞானம் உள்ளவர்கள் என்று விசுவாசிக்கிறேன். How will the mother feel? தாய்க்கு எப்படி உள்ளம் கவலைப்படும்? Will not mother feel, I cared for my child so much. இவ்வளவு காலமாக என்னுடைய குழந்தையை நான் தான் வளர்த்தேன் அல்லவா? I gave my very best for my child. எனக்கு மிக சிறந்ததான காரியங்களை அவனுக்கு தான் தந்தேன். And my child knows I love him more than anybody else. அவனை அவளை எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறேன் என்று அவளுக்கு தெரியுமே. She knows I am the best doctor. நான் தான் மிக சிறந்த மருத்துவர் என்று நன்றாக தெரியும். The medicine I gave, she never had any side effects. By the way, is that true? நான் கொடுத்ததான மருந்தில் எந்த விதமான வேறு காரியங்கள் விபத்தான காரியங்கள் வரவில்லை. Some doctors sometimes they may give overdose or wrong medicine, but she knows I give always the right medicine, the best medicine. சில மருத்துவர்கள் வேறு தவறான மருந்துரை கொடுத்து அதன் நிமித்தமாக விகற்பமான காரியங்கள் வந்துவிடும். If your mother is the best doctor in the world, உங்களுடைய தாய் மிக சிறந்த மருத்துவர் என்றால், will you go to any other doctor? வேறு ஏதாவது மருத்துவரிடம் நீங்கள் செல்வீர்களா? Hands up, anybody will go to any other doctor? Hands up. வேறு மருத்துவரிடம் நான் செல்லுவேன் என்று சொல்வீர்கள் என்றால் கரம் உயர்த்துங்கள். Nobody will go. யாரும் போக மாட்டீர்கள். But if you are going to any other doctor, ஆனால் வேறு டாக்டரிடம் our செல்வீர்கள். El Shaddai mother like God says, நம்முடைய எல் ஷடாய் தாய் போன்ற தெய்வம் I சொல்லுகிறார், am the Lord that healeth thee. நானே உன்னை சௌக்கியம் தருகிறதான தேவன். உன்னுடைய தேவனுக்கு உன்னுடைய சுகத்துக்காக தேவனை நீ கூப்பிடாவிட்டார் You are insulting your God. நீ உன் தேவனை அவதூறு செய்கிறாய். Can you go and tell your mother, உன்னுடைய தாயிடத்தில் சென்று சொல்லலாம், Mom, I love you very much. How will the mother feel? தாய்க்கு எப்படி உள்ளம் கவலைப்படும்? Will not mother feel, I cared for my child so much. இவ்வளவு காலமாக என்னுடைய குழந்தையை நான் தான் வளர்த்தேன் அல்லவா? I gave my very best for my child. எனக்கு மிக சிறந்ததான காரியங்களை அவனுக்கு தான் தந்தேன். And my child knows I love him more than anybody else. அவனை அவளை எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறேன் என்று அவளுக்கு தெரியுமே. She knows I am the best doctor. நான் தான் மிக சிறந்த மருத்துவர் என்று நன்றாக தெரியும். The medicine I gave, she never had any side effects. By the way, is that true? நான் கொடுத்ததான மருந்தில் எந்த விதமான வேறு காரியங்கள் விபத்தான காரியங்கள் வரவில்லை. Some doctors sometimes they may give overdose or wrong medicine, but she knows I give always the right medicine, the best medicine. சில மருத்துவர்கள் வேறு தவறான மருந்துரை கொடுத்து அதன் நிமித்தமாக விகற்பமான காரியங்கள் வந்துவிடும். If your mother is the best doctor in the world, உங்களுடைய தாய் மிக சிறந்த மருத்துவர் என்றால், will you go to any other doctor? வேறு ஏதாவது மருத்துவரிடம் நீங்கள் செல்வீர்களா? Hands up, anybody will go to any other doctor? Hands up. வேறு மருத்துவரிடம் நான் செல்லுவேன் என்று சொல்வீர்கள் என்றால் கரம் உயர்த்துங்கள்.
nobody will go. யாரும் போக மாட்டீர்கள். But if you are going to any other doctor, ஆனால் வேறு டாக்டரிடம் our செல்வீர்கள். El Shaddai mother, like God says, நம்முடைய எல்ஷடாய் தாய் போன்ற தெய்வம் I சொல்லுகிறார், am the Lord that healeth thee. நானே உன்னை சௌக்கியம் தருகிறதான தேவன். When you are sick, நீ you are வியாதிப்படும் not trusting God. நீ தேவனை If நம்புவதில்லை. you are not looking to your God for your healing, உன்னுடைய தேவனுக்கு உன்னுடைய சுகத்துக்காக தேவனை நீ கூப்பிடாவிட்டார் you are insulting your God. நீ உன் தேவனை அவதூறு செய்கிறாய். Can you go and tell your mother, உன்னுடைய தாயிடத்தில் சென்று சொல்லலாம், Mom, I love you very much, நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், but I don't trust you? ஆனால் நான் உன்னை நம்பவில்லை. How will mother feel? அப்பொழுது தாய் என்ன சொல்லுவார்? You tell the mother, I love you very much, நான் அதிகமாக உங்களை நேசிக்கிறேன், but then you say, I don't trust you. ஆனால் அடுத்து நான் உங்களை நம்புவதே கிடையாது Even if சொல்லுகிறேன். little fever comes, I don't trust you. சிறிய காய்ச்சல் வந்தாலும் ஜுரம் வந்தாலும் நான் நம்ப மாட்டேன். How will your mother feel that? உங்களுடைய தாய் எவ்வாறு உங்களை குறித்து யோசிப்பார்கள்? Why are you breaking the heart of your mother like God? ஏன் உன்னுடைய தாய் போன்றதான தெய்வத்துடைய உள்ளத்தை உடைக்கிறாய்? 1959, Jesus appeared to me. 1959 ஆண்டு இயேசு எனக்கு I வெளிப்பட்டார். had so many sicknesses, beloved one. எனக்குள்ளாக பல வியாதிகள் இருந்தன. Even afterwards also there were so many sicknesses. அதன் பின்பும் பல வியாதிகள் வந்தது. I had diabetes, சர்க்கரை வியாதி இருந்தது, asthma, ஆஸ்மா, piles, மூளை வியாதி, jaundice, மஞ்சக்காமலை, typhoid, டைபாய்டு, and so many other sicknesses I had. இப்படிப்பட்டதான அநேக வியாதிகள். My mother, like God, has healed all my diseases. என்னுடைய தாய் போன்றதான தெய்வம் எல்லா வியாதிகளிலும் பரிகாரியாக And my mother, like God, is the best doctor. என்னுடைய தாய் போன்ற தெய்வம் சிறந்த மருத்துவர். And that mother, like God, never ever let me down. என்னுடைய தாய் போன்றதான தெய்வம் ஒரு நாளும் என்னை கைவிடவில்லை. About 26 years ago, I was healed of diabetes. 26 வருடங்களுக்கு முன்பதாக சர்க்கரை வியாதியிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை One தந்தார். day Jesus touched me and healed me. ஒரு நாள் இயேசு என்னை தொட்டு சௌக்கியப்படுத்தினார். And of course, I didn't go for any medical checkup to see whether my diabetes is gone or not. நான் சென்று ஏதோ செக்அப் என்னுடைய சர்க்கரை அளவு எவ்வளவாக இருக்கிறது சோதிக்கவில்லை. And after some time, the chief pastor Jacob asked me to go to a foreign country to work there. அப்பொழுது இருந்ததான சீஃப் பாஸ்டர் ஜேக்கப் அவர்கள் நீ அந்நிய தேசத்துக்கு சென்று அங்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். I had to go for a medical checkup. அப்பொழுது நான் இந்த மருத்துவ பரிசோதனைக்கு செல்ல வேண்டும். It was a thorough medical checkup arranged by the foreign government. அந்த அந்நிய தேசத்தினால் நடத்தப்படுகிறதான மிகவும் உண்மையுள்ளதான ஒரு பரிசோதனை. You know what the certificate they gave me? அவர்கள் கொடுத்ததான சான்றிதழ் என்ன தெரியுமா? I was given A grade. நான் A கிரேட் தரப்பட்டேன். The best of health, no sickness at all, no B or C or D. எந்த வியாதியும் இல்லை, நல்ல ஆரோக்கியம், BCD இல்லை. My El Shaddai healed me. என்னுடைய எல்ஷடாய் என்னை குணமாக்கினார். Bible says, I am the Lord that healeth thee. நானே உன் பரிகாரியாய கர்த்தர் என்று வசனம் You கூறுகிறது. know your mother is the best doctor. உன்னுடைய தாய் தான் சிறந்த மருத்துவர் என்று நீ அறிந்து கொண்டால் Today when you go, the first thing that you will do is to throw away all your medicines. இன்று நீ வீடு திரும்பும் பொழுது நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் எல்லா மருந்தையும் உன் வீட்டை விட்டு அப்புறப்படுத்து. And you will trust your mother like God. இந்நாளிலிருந்து தாய் போன்றதான உன் தெய்வத்தை நம்பு. It is not believing God but trusting in God. விசுவாசிப்பதல்ல, தேவனை நம்புவதே. If you believe, that is one thing, but if you trust, that is something else. நீ விசுவாசித்தால் அது ஒரு காரியம், நீ நம்பினால் அது வித்தியாசமானது. Believing is you believe that God is able to do anything. தேவன் எதைனாலும் செய்வார் என்று விசுவாசிக்கிறார். Even Hindus and Muslims and other religious people also believe that. இந்துக்கள், முகமதியர், எந்த மதத்தை சேர்ந்தவரும் அவ்வாறு விசுவாசிக்கிறார். Trusting in God is something different. ஆனால் தேவனை நம்புவது வித்தியாசம். My God will do everything for me. என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். Today, will you accept El Shaddai as your doctor? இன்று எல்ஷடாய் உன்னுடைய வைத்தியராக நீ ஏற்றுக்கொள்வாயா? And our El Shaddai will give the best medicine, the blood of Jesus, நம்முடைய balm of Gilead. நம்முடைய எல்ஷடாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், கீழையாத்தன் தைலம், அதை தருவார். He healed all my diseases. என்னுடைய வியாதி எல்லாம் குணமாக்கினார். My El Shaddai never gave any wrong medication. என்னுடைய எல்ஷடாய் தவறான மருந்தை ஒரு நாளும் தரவில்லை. All the last over 40 years, not a rupee I had to pay for medicine. ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக மருந்துக்காக ஒரு ரூபாய் கூட தரவில்லை. Today, if you trust your God is El Shaddai,
you will trust him as your doctor also. இன்று உன்னுடைய தேவன் எல்ஷடா என்று விசுவாசிப்பாய் நம்புவாய் என்றால் நீ உன்னுடைய வைத்தியராகவும் அவரை ஏற்றுக்கொள். And then suppose your mother is the boss of your company. உங்களுடைய தாய் தான் ஒரு கம்பெனியில் அவர்கள் தான் தலைவர்கள் அல்லது பாஸ். How would you like to work under your mother? உங்களுடைய தாயின் கீழ் நீங்கள் வேலை செய்வது உங்களுக்கு பிரியமா? And your mother says, உங்களுடைய தாய் சொல்லுகிறார்கள், son, don't go anywhere else. நீ வேற எங்கும் செல்ல வேண்டாம் மகனே, I will keep you forever in my office. என்னுடைய அலுவலகத்தில் உன்னை எப்பொழுதும் நானே வைத்துக் And கொள்கிறேன், I will give you the best salary. நல்ல ஊதியத்தையும் தருகிறேன், And I will give the very best terms and conditions of employment. அங்கே வேலைக்குரியதான நல்ல நிபந்தனைகள் நல்ல காரியங்களை நான் செய்வேன். If your mother says that, உங்களுடைய தாய் அவ்வாறு and your சொல்லுவார்கள், mother has got so many people working under her, உங்களுடைய தாய் கீழாக அநேக ஜனங்கள் வேலை and செய்கிறார்கள், the biggest company in the world your mother is having, உலகத்தில் இருக்கிறதான மிக பெரிய கம்பெனியில் உங்களுடைய தாய் இருக்கிறார், and you are asked, why don't you come and join my company? அப்பொழுது தாய் கேட்கிறாள், ஏன் இந்த கம்பெனியில் வந்து சேரக்கூடாது? So you may be getting perhaps some very big salary, நல்ல புஷ்டியான ஒரு சம்பளம் but your கிடைக்கிறது mother is வைத்துக்கொள்ளுங்கள். offering it 10,000 fold more than that. ஆனால் உங்களுடைய தாயோ அதை காட்டிலும் 10,000 மடங்கு தருகிறார்கள். And the mother says, I will never fire you from the job. நான் இந்த வேலையிலிருந்து ஒரு நாள் உன்னை விலக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். What will you do? அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? What will you do? நீங்கள் என்ன செய்வீர்கள்? Straight away you will resign your job and you will go to your mother's company. இப்பொழுது நீங்கள் செய்கிறதா அந்த வேலையை விட்டுவிட்டு உடனே என்னுடைய தாய் மேனேஜராக இருக்கிறார்களே அந்த கம்பெனியில் சேர்ந்து விடுவேன் என்று சொல்லுகிறீர்கள். You will be very happy to see your mother as your boss. உங்களுடைய தாய் உங்களுக்கு மேலாக அதிகாரியாக இருப்பதை நீங்கள் மிக மகிழ்ச்சியாக One ஏற்றுக்கொள்வீர்கள். day I went to a travel agent's office to get some ticket. ஒரு டிராவல் ஏஜென்ட் ஆபீஸுக்கு சென்று ஒரு டிக்கெட்டை வாங்கும்படியாக So சென்றேன். the receptionist girl was there. அங்கே ரிசப்ஷனிஸ்ட் அவர்கள் இருந்தார்கள். She told wait and that the agent is in the other room, is busy with another client. அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சற்று அமர்ந்திருங்கள், அந்த ஏஜென்ட் அவர்கள் இன்னொரு அறையில் மற்றவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். And, that agent had a glass cabin and that lady was speaking to another client. அந்த ஏஜென்ட் அவர்கள் ஒரு கண்ணாடி கேபின் இருந்தது, அவர்கள் மற்றொருவரோடு பேசிக் கொண்டிருந்தார். And then what was this receptionist girl was doing? இந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன செய்து She கொண்டிருந்தார்? was chatting away with another girl sitting with her. அந்த அவர்கள் மற்றொரு பெண் வந்திருந்தார்கள், அவர்களோடு பேசிக்கொண்டே She was telling இருந்தார்கள். all how they enjoyed the weekend, where all they had gone. They were chatting away, fairly loud voice. கடந்த வாரத்தின் முடிவில் அவர்கள் எங்கெங்கே சென்றார்கள், எவ்வாறு நேரத்தை செலவிட்டார்கள் என்று சத்தமாக பேசிக் கொண்டிருந்தார். I thought her boss in the glass cabin can really see what this girl is doing. நான் யோசித்தேன், அந்த கண்ணாடி கேபினுக்குள்ளாக இருக்கிறார்களே அவருடைய முதலாளி, அவர்கள் இதை கண்டு என்ன யோசிப்பார்கள்? I don't know. That woman may fire this girl. ஒருவேளை அந்த மேனேஜர் அல்லது முதலாளி இந்த பெண்ணை இவ்வாறு செய்வதற்காக திட்டி இருக்கலாம். Because she was just chatting away. ஏனென்றால் அந்த அலுவலகத்தில் சத்தமாக பேசிக் Finally, கொண்டிருக்கலாம். my turn came to go to the travel agent lady. அப்பொழுது அந்த ஸ்திரீயிடம் போகும்படியாக என்னுடைய தருணம் வந்தது. And then she told, sir, that girl, that is my daughter. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், சார் அங்கே அமர்ந்திருந்தார்களே அந்த பெண் என்னுடைய மகள் தான். Oh, then only I realized that's why she was chatting away. ஆனபடினால் தான் அவள் இவ்வாறு சத்தத்தோடு பேசிக் Her கொண்டிருக்கிறார். mother was her boss. அவருடைய தாய் தான் அவருடைய மேனேஜராக இருந்தார், முதலாளியாக இருந்தார். Let me tell that reality. ஆகவே உண்மையான காரியத்தை நான் If சொல்லுகிறேன். you are working under your mother, உங்களுடைய தாயின் கீழ் நீங்கள் வேலை செய்து you have கொண்டிருப்பீர்கள் என்றால் absolutely no fear. நீங்கள் பயமே இல்லாதவர்களா இருப்பீர்கள். Now, do you get the message what I am giving now? நான் கொடுக்கிறதான இந்த தூதுடைய அம்சத்தை புரிந்து கொண்டீர்களா? Some, not everybody. சிலர் புரிந்து கொண்டீர்கள், எல்லாரும் அல்ல. Now I am
serving my mother like God. நான் என்னுடைய தாய் போன்றதான தேவனுக்கு இப்பொழுது தொண்டு செய்து கொண்டிருக்கிறேன். Absolutely nothing to fear. எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை. And my mother like God, my boss will never fire me from this job. என்னுடைய தாய் போன்றதான என்னுடைய மேலாளர் ஒரு நாளும் என்னை வேலையை விட்டு விலக மாட்டார். Eternal rewards waiting. நித்திய பிரதிபலன் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. Every day is very exciting. ஒவ்வொரு நாளும் மிகவும் பரவசம் ஊட்டுகிறது. Some of you are afraid to go, whether Monday, whether I have a job or not. I don't know. When I go to work only, I will know whether there is a job waiting for me or not. திங்களன்று போனால் தான் தெரியும் எனக்கு வேலை கிடைக்குமா இல்லையா என்பது எனக்கே சந்தேகம் என்று தான் போகிறீர்கள். But for us, Monday we nothing to worry about, Monday or Sunday. எங்களுக்கு திங்களோ ஞாயிறோ எந்த விதமான பதட்டமும் இல்லை. Every day is alike. ஒவ்வொரு நாளும் ஒன்றுதான். The sweetest experience is serving this mother like God. தாய் போன்றதான இந்த தேவனுக்கு ஊழியம் செய்வது மிகவும் இனிமையான If அனுபவம். you realize that your God is a mother like God, உங்களுடைய தேவன் தாய் போன்ற தேவன் என்று உணர்வீர்கள் என்றால் you all will resign the job and come to serve God. உங்களுடைய வேலைகள் எல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு தேவனுக்கு தொண்டு செய்ய This is வருவீர்கள். the best under the sky and above the sky. வானத்தின் கீழே பூமியின் மேலே இதுவே சிறந்தது. Serving God is the very best. தேவனுக்கு ஊழியம் செய்வது மிக சிறந்தது. Some people got a calling, but they are afraid to come to serve God. சிலருக்கு ஏற்கனவே அழைப்புண்டு தேவனுடைய ஊழியத்துக்கு வருவதா பயமாக இருக்கிறது. If you know your God is a mother like God, ஆனால் உன் தேவன் தாய் போன்ற தேவன் என்று உணர்வாய் என்றால் you will not have any fear at all. சந்தேகத்துக்கு இடமே இல்லை. The Lord will call you. தேவன் உங்களை அழைப்பார். One day, one night, the Lord called me to serve God. ஒரு இரவு அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக என்னை அழைத்தார். I was waiting to get to the morning. நான் காலைக்காக காத்துக்கொண்டே இருந்தேன். And went and resigned my job. உடனே சென்று ராஜினாமா கடிதத்தை. Beloved ones, this is mother like God. அருமையானவரே, இதுதான் தாய் போன்ற தெய்வம். This is the best job that you can ever do. நாம் செய்யக்கூடியதான மிக சிறந்ததான வேலை இதுவே. In America, we have a little boy called Billy. வில்லி என்றதான சிறிய தம்பி யுஎஸ்ஏவில் இருக்கிறார். He was the only faith home boy. அவன் தான் விசுவாச வீட்டில் இருக்கிறான், faith home boy, ஒரே பையன். You know, Brother Gary, who came a few years ago to Madras Convention, Gary's son. சில வருடங்கள் முன்பதாக பிரதர் கேரி என்பவர் இங்கே இரும்புலியர் கன்வென்ஷன் வந்திருந்தார். அவருடைய மகன். Because he is the only faith home child. அவன் faith home boy, அவன் தான் ஒரே faith home boy. Everybody spoiled Billy. எல்லாரும் சேர்ந்து செல்லமாக அரவணைத்து அவனை கெடுத்து விட்டார். Every faith home he goes, all will be hugging him and giving him ice cream and everything. எந்த விசுவாச வீட்டுக்கு சென்றாலும் அவனை அரவணைத்து ஐஸ்கிரீம் எல்லாம் தருவார்கள். And he will go and open the fridge and whatever he can take, he will take. அவனும் முழு சுயாதீனத்தோடு கூட ஃப்ரிட்ஜை திறப்பது எல்லா வேலைகளும் அவனும் செய்வான். And almost every day, every week he will be going to so many faith homes. ஒவ்வொரு வாரமும் faith home இருந்து faith home போவதுதான் வேலை. All were fond of Billy. எல்லோரும் வில்லி என்றால் மிகவும் பிரியம். One day his mother told him, ஒரு நாள் அவருடைய தாய் சொன்னார்கள், Billy, do you know all other children, they have got only one home. எல்லா மற்ற குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரே வீடுதான் இருக்கிறது வில்லி. He was shocked. அவன் இதை கேட்டவுடன் அதிர்ச்சி அடைந்தான். Because he has so many homes. அவனுக்கோ வீடுகள் பல. You know what he answered? என்ன பதில் சொன்னான் தெரியுமா? How boring. என்ன போர் அடிக்கிறது. Only to have one home, how boring it is. ஒரு வீடு மாத்திரம் இருந்தால் எத்தனை நேரம் போகாமல் இருக்கும். Because he has so many homes. ஏனென்றால் அவனுக்கு பல வீடுகள் உண்டு. What Billy says only I also have to say. பில்லி சொல்வதை தான் நானும் சொல்ல ஆசிக்கிறேன். I have so many homes. எனக்கு அநேக வாசஸ்தலங்கள் In உண்டு. Madras, விசுவாச வீடு, விசுவாச வீடுகள் உண்டு. even Madras, I have so many dozens of houses I have. சென்னை பட்டணத்திலும் ஏறக்குறைய டஜன் கணக்காக வீடுகள் உண்டு. Everywhere, even Jammu and Srinagar, I have houses, my own house. ஜம்மு, ஸ்ரீநகர் என்னுடைய சொந்த வீடு உண்டு. In Africa, I have houses. ஆப்பிரிக்காவில் எனக்கு சொந்த வீடு உண்டு. America, so many houses. அநேக வீடுகள் உண்டு. Even Seychelles and some of the countries you don't know, perhaps you may not have heard about. I have my own houses. Seychelles, இன்னும் நீங்கள் அறியாத தேசங்கள் கூட எனக்கு சொந்த வீடுகள் உண்டு. Jamaica, I have house. ஜமைக்காவில் உண்டு. And Mauritius, I have got house. மொரீஷியஸில் எனக்கு வீடு உண்டு. Wherever I go, it's my own house. எங்கே சென்றாலும் அது எல்லாம் என்னுடைய வீடுகள் தான். What a rich man I am. எவ்வளவு ஐஸ்வர்யவான். I am from a very poor family. நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். And now I am very rich. ஆனால் இப்பொழுதோ நான் ஐஸ்வர்யவான். And I want to share this riches with you. இந்த ஐஸ்வர்யத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். The time is short. In my mother's company, there's lot of vacancies. என்னுடைய தாயுடைய கம்பெனியில் அநேக காலி இடங்கள் உண்டு. You all are invited to
resign your jobs and come and join this mother's company. நீங்கள் அனைவரும் உங்களுடைய வேலையை ராஜினாமா செய்து விட்டு என்னுடைய தாயுடைய கம்பெனியில் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள். No qualification is needed. அதுக்கு எந்த விதமான படிப்பு தகுதி தேவையில்லை. FWBD you need. MWBD. FWBD தான் தேவை. This degree you need. இந்த பட்டம் உங்களுக்கு தேவை. Do you know that degree? அந்த டிகிரியை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? If you got this degree you can join. இந்த டிகிரியை பெற்றிருந்தால் இந்த கம்பெனியில் சேர்ந்து கொள்ளலாம். You may wonder what is this FWBD? First time I am hearing about this degree. FWBD இது என்ன புதிய டிகிரி என்று நீங்கள் யோசிக்கலாம். Yes, I have this degree. நான் அதை வைத்திருக்கிறேன் அந்த டிகிரி. So I want you also to get this degree so that you can join the ministry. இந்த பட்டத்தை நீங்களும் பெற்றுக்கொண்டு இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யலாம். FWBD. Read in 1 Corinthians chapter 1 verse 27. முதலாம் கொரிந்தியர் முதலாம் அதிகாரம். First read it in English. முதலாம் கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 27. And it was foolish. First you have to be FWBD. F means you have to be foolish. Come on. முதலாவது நீங்கள் மதியீனராக இருக்க வேண்டும். Keep reading. And God has chosen the weak. Then you have to be W means weak. W என்றால் பலவீனம். Second qualification you have to be weak. இரண்டாவது தகுதி பலவீனராக இருக்க வேண்டும். God does not want strong people, only weak people. பலவான்களை அல்ல பலவீனரை தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். God doesn't want wise but foolish. தேவன் பைத்தியக்காரரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். Then what is the next one? Please read verse 28. And base things of the world. Base, you have to be base, lowest. நீங்கள் தாழ்வாக இழிவாக இருக்க வேண்டும். FWB. So B means base. B என்றால் பேஸ் அல்லது இழிவானவை. You must be the lowest person, the humblest person. நீங்கள் தான் தாழ்மையானவர்களாக இழிவானவர்களாக இருக்க வேண்டும். And then next you must be despised. D. அற்பமானவராக இருக்க வேண்டும். FWBD. You must be foolish, weak, base and despised of men. நீங்கள் பைத்தியக்காரராக பலவீனராக அவமானம் உடையவர்களாக இழிவானவர்களாய் காணப்பட வேண்டும். If you got this degree you can join your mother's company. இப்படிப்பட்டதான 4 தகுதிகள் இருந்தால் உங்களுடைய தாயுடைய கம்பெனியில் சேர்ந்து கொள்ளலாம். Harvest is plenteous, laborers of you. அறுவடை அதிகமாக இருக்கிறது, வேலையாளர்களோ சுருக்கம். By mentioning one more point. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். So many dear children of God are afraid of the coming of the Lord. அநேகர் கர்த்தருடைய வருகை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். Whether I will go or not. நான் செல்லுவேனா இல்லையா? When Jesus comes will I be ready? இயேசு வரும்பொழுது இருப்பேனா இல்லையா? Today you take your Jesus as your mother. இன்றைக்கு உங்களுடைய இயேசுவை தாயை போல ஏற்றுக்கொள்ளுங்கள். And your mother already told before going to heaven, I will never leave you nor forsake you. உங்களுடைய தாய் உங்களை விட்டு பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பதாக உன்னை கைவிடுவதில்லை, விட்டு விலகுவதில்லை. My child, I am coming for you. என்னுடைய பிள்ளையே உனக்காக நான் வருகிறேன். I am coming only for you. உனக்காக தான் வருகிறேன். Will you ever doubt your mother like God? உங்களுடைய தாய் போன்றதான தெய்வத்தை சந்தேகப்படுவீர்களா? You will say, by the grace of God I will go. கர்த்தருடைய கிருபையினால் நான் கடந்து போவேன். When you think about the coming of Jesus, இயேசுவுடைய வருகை குறித்து நீ சிந்திக்கும் பொழுது, think about your mother is coming for you. உங்களுடைய தாய் உங்களுக்காக வருகிறார்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். Your mother will not leave you nor forsake you on the road and go away. உங்களுடைய தாய் உங்களை தெருவில் விட்டுவிட்டு விலகி செல்ல மாட்டார். Today you must trust him. இன்று தேவனை நம்புங்கள். You must trust your mother like God. தாய் போன்றதான உங்களுடைய தெய்வத்தை நம்புங்கள். All this time you believed in your God. இதுவரைக்கும் விசுவாசித்தீர்கள். But that is not enough. அது போதாது. From today, இன்றிலிருந்து you tell, you are my mother like God. தேவனே, நீரே தாய் போன்றதான என்னுடைய தேவன். I trust in you. நான் உம்மேல் நம்பிக்கையாயிருப்பேன். You are Jehovah Rapha. நீர் ஜெகோவா ரபேக்கா. I am the Lord that healeth thee. நானே உன் வைத்தியர். From today, my mother is my doctor. இன்றிலிருந்து என்னுடைய தேவன் என்னுடைய தாய் என்னுடைய வைத்தியர். And number of young people got a calling to serve God. அநேக வாலிபர்களுக்கு தேவனுக்கு தொண்டு செய்ய அழைப்புண்டு. But you are worried and afraid to serve God. ஆனால் நீங்கள் பயந்து கொண்டு திகைத்து இருக்கிறீர்கள். You don't need to worry or to be afraid to
serve your mother, நீங்கள் கவலைப்படவோ பயப்படவோ உங்களுடைய தாய்க்கு ஊழியம் செய்ய பயப்பட வேண்டாம். your mother is going to come very soon. ஏனென்றால் உங்கள் தாய் அதிசீக்கிரம் Your mother like God is going to come very soon. தாய் போன்றதான தேவன் வெகு சீக்கிரத்தில் வெளிப்படுவார். Will he betray you? Will he tell lies to you? அவர் உங்களை மறுதலித்து பொய் சொல்லுவாரா? He told, I will never leave you. உங்களை ஒரு நாளும் விட்டு விலக I மாட்டேன், will never forget you. கைவிட மாட்டேன், மறக்க மாட்டேன். Shall we all stand? இப்பொழுது எல்லாம் எழுந்து நிற்போம். And shall we all come forward? Come up, stand up. எல்லோரும் எழுந்து நின்று நெருங்கி வாருங்கள், முன்னாக வாருங்கள். And please come as close as possible. தயவுசெய்து எல்லாரும் முன்னாக நெருங்கி வாருங்கள். Please come closer. தயவுசெய்து எல்லாரும் முன்னாக வாருங்கள். And make a decision today. இப்பொழுது ஒரு தீர்மானம் எடுப்போம். Lord, from today you are my El Shaddai. ஆண்டவரே, இன்றிலிருந்து நீர் எனக்கு எல் ஷடாய். You are my mother like God. நீ என் தாய் போன்றதான தெய்வம். I will not doubt you. நான் உண்மை சந்தேகப்பட For மாட்டேன். every sickness, எல்லா வியாதியிலும் you are my doctor. நீரே என் பரிகாரி. I tell you today. இன்றைக்கு நான் கூறுகிறேன், Today you give, when you go home, இன்றைக்கு வீடு திரும்பும் பொழுது in the name of Jesus I command you. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன், You throw away all your medicine. எல்லா மருந்தையும் தூக்கி எறிந்து My விடுங்கள். mother like God is my medicine from today. இன்றிலிருந்து என் தாய் போன்றதான தெய்வம் எனக்கு ஔஷதம். My God is my doctor. என் தேவனே என் பரிகாரி. In that state, even if you die today, இந்த நிலவரத்தில் இன்று நீங்கள் மரிப்பீர்கள் என்றாலும் don't worry. கவலை வேண்டாம். Your God will be very happy in heaven. உங்களுடைய தேவன் பரலோகத்தில் மகிழ்ச்சி அடைவார். By the way, if you trust God and die today, நீங்கள் தேவனை நம்பி மரித்தால், our chief pastor also is in Adaya. We all will come and give a very good funeral for you. நம்முடைய சீஃப் பாஸ்டர் அங்கே அடையாறு இருக்கிறார். நாங்கள் வந்து நல்ல அடக்காராதனை We நடத்துவோம். will tell this brother, this sister died really trusting in God. தேவனை நம்பி இந்த சகோதரன் மரித்தார். Don't be afraid to trust in your living God. ஜீவிக்கிறதான தேவனை நம்புவதற்கு தயங்க He வேண்டாம். will never leave you nor forsake you. உன்னை விட்டு விலகவும் மாட்டார், கைவிட Oh, மாட்டார். the Lord is calling some dear ones to come and serve the Lord. அவர் ஊழியம் செய்யும்படியாக சிலரை அவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். Don't be afraid of your future. அவருடைய எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே. Your future is safe in the hands of God. அவருடைய கரத்தினுடைய எதிர்காலம் இருக்கிறது. Hallelujah. 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 Amen. Tell the Lord, I am going to trust you from today. தேவனே, இன்றிலிருந்து நான் உம்மேல் You நம்பிக்கையாயிருப்பேன். are my mother like God. நீரே என் தாய் போன்ற தெய்வம். I will not worry about my future. நான் என்னுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட My மாட்டேன். future is safe in the hands of my mother like God. என்னுடைய தாய் போன்றதான தெய்வத்துடைய கருத்தில் என்னுடைய எதிர்காலம் My பத்திரமாக future இருக்கிறது. is going to be far better than my past. என்னுடைய எதிர்காலம் கடந்த நாட்களை காட்டிலும் சிறந்தது. I am going to rejoice in my living God. என்னுடைய ஜீவிக்கிற தெய்வத்தில் பரவசம் I அடைவேன். am going to trust in my mother like God. என் தேவனை நான் நம்புவேன். Hallelujah. தாயினை போல போஷித்து அணைக்கும் Hallelujah. Don't be afraid to trust your El Shaddai as your only doctor. எல் ஷடாய் உங்களுடைய சொந்த வைத்தியராக நீங்கள் நம்ப எந்த விதமான தயக்கமும் வேண்டாம். It is better to live a short time than to live 100 years not trusting in God.
100 வருடங்கள் தேவனை நம்பாமல் ஜீவிப்பதை காட்டிலும் குறுகிய காலம் தேவனை நம்பி ஜீவித்து முடிவடைவது Better நல்லது. to die trusting in God than to live doubting in God. தேவனை நீங்கள் சந்தேகப்பட்டு ஜீவிப்பதை காட்டிலும் தேவனை நம்பி மரிப்பது நல்லது. Accept your God as your El Shaddai. உன்னுடைய தேவனை எல் ஷடாய் தேவன் என்று ஏற்றுக்கொள். He will never leave you nor forsake you. ஒரு நாள் உன்னை விட்டு கைவிடவே மாட்டார். ஹalleluya 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 Hallelujah. 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 Amen. Believe when Jesus comes, He is coming for you. இயேசு வரும் பொழுது எனக்காக தான் வருகிறார் என்று விசுவாசி. Your mother is coming to take you to heaven. உன்னுடைய தாய் உன்னை பரலோகத்துக்கு எடுத்துக் கொண்டு போகும்படியாக வருகிறார். He will not throw you away. அவர் உன்னை வீசிவிட மாட்டார். It is His promise. அவருடைய வாக்குத்தத்தம் இதுவே. Hallelujah. 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 For the blessed word of God tonight, this morning, let us praise இன்று God. காலையில் தேவன் தந்ததான ஆசீர்வதிக்கப்பட்டதான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Our mother like of God will come one day and will take us to His presence so that we will praise God. தாய் போன்றதான தெய்வம் ஒரு நாள் வந்து அவருடைய சமூகத்துக்கு நம்மை எடுத்துச் செல்வார். ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Our mother like God is our doctor and medicine, the best doctor. For that we will praise God. தாய் போன்றதான நம்முடைய தேவன் சிறந்த வைத்தியராக மருந்தாக ஔஷதமாக இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Let us pray. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் அதிகமாக கிடைச்சதான தேவன் என்பது இந்த கால வேளையிலே விளங்கி செய்ததான அன்புக்காக நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக சந்தர்ப்பங்களிலே விசுவாசம் இல்லாமல் நம்பிக்கையற்று கர்த்தாவே நிராசை அடைந்திருந்ததான இருதயங்களை இந்த காலை வேளையிலே ஆற்றி தேற்றி எங்களை பலப்படுத்தியதான அன்பிற்கு நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் தகப்பனே, நாங்கள் அநேக சந்தர்ப்பங்களிலே உம்மை விசுவாசித்தோம், ஆனால் நம்பவில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பாதபடினாலே நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்கு உம்மை விட்டு அநேக இடத்திலே சென்றதுண்டு, அநேக ஆலோசனைகளுக்கு சென்றதுண்டு, அநேக ஆறுதலுக்கு சென்றதுண்டு. கர்த்தாவே, கிருபையாக நீர் மன்னித்தருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் தாய் போன்றவராக எங்களுக்கு இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த தாயை நாங்கள் விட்டு அந்த தாயை நாங்கள் நம்பாமல் கர்த்தாவே அநேக பக்க வழிகளை நாடினாரே எல்லா சந்தர்ப்பங்களையும் நினைத்து நாங்கள் மனம் கசந்து அழுது கர்த்தாவே நாங்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து விடுகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களை தாயை போலவே இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக தாய் போன்றவராக இருக்கிறது நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அழுது கண்ணீர் விட்டு கதறிந்தார வேளையிலே எங்களை காணாதவர் போல அல்ல கர்த்தாவே, என்னுடைய கதறலை கேட்டு கண்ணீரை கண்டு கர்த்தாவே நீர் எங்களுக்கு இறங்கியிருந்தாரே எல்சதாவாக இருந்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் பரம வைத்தியராக இருந்து எங்களுக்கு மருந்தாக ஔஷதமாக மருத்துவமாக இருந்து கர்த்தாவே நீர் எங்களை தாயை போல நேசிக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு முன்பாக எப்போது நடக்கும்படியாக நீர் வாஞ்சிக்கிறீர். இனிமேல் நாங்கள் உமக்குடைய கண்களுக்கு முன்பாக உமக்கு முன்பாக நடந்து கொள்ளும்படியான தைரியத்தை இந்த காலை வேளையிலே எங்களுக்கு தந்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாய்க்கு தாயோடு கூட இருந்து உமக்கு சேவை செய்யும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் என்று இந்த காலை வேளையில் எங்களுடைய இடப்பட்டபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில கர்த்தாவே அப்படிப்பட்டதான தீர்மானத்துக்குள்ளாக வந்ததான ஒவ்வொருவரையும் நம்முடைய கிருபையினாலும் ஆண்டவரே நம்முடைய அபிஷேகத்தினாலும் நம்முடைய வல்லமையாலும் விடை கட்டுவீராக. எடுத்த தீர்மானத்திலே கர்த்தாவே யாருக்கும் நிறைவேற்றும் கிருபையாரும் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறீர். நீர் வரும் நாளை அவளோடு நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதாக பயமில்லாமல் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதாக நீர் எங்களை தகுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தாழ்த்தி ஒப்படைக்கிறோம், திருக்கத்தில் வைக்கிறோம். மடமானுக்கு விசேஷமான கிருபைக்காகவும் சுகபலத்திற்காக ஆரோக்கியத்திற்காக அபிஷேகத்திற்காக நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் எங்களுக்கு தாவே ஆத்துரமாய் திகழும்படியாக நீர் இன்னும் ஆத்துரிப்பீராக எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து கிரியை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. Gracious and loving Father, you are our El Shaddai, Mother like God. How sweet to serve you, to love you and follow you.
So many children of God live with worries, fears, anxieties. Oh God, if we only know what a sweet, gracious mother like God we have, we can cast all our care upon Him and we can live in peace. Oh God, let none of us doubt, Lord, the love of God. You are coming for us, for me to take us to New Jerusalem and Zion. Surely your promise, I will never leave you nor forsake you. You will fulfill it. Thank you, Lord. Perhaps you may come today to take us home. In Jesus' name. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us all, now and until the Lord returns in glory.